Right, okay. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்களோட பிசிக்ஸ் பேப்பர் கிளாஸ்ல நாங்க சந்திக்க முதலாவது பிசிக்ஸ் பேப்பர் கிளாஸ்ல சில விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணுது. அதாவது என்னன்னா என்னன்னா பிள்ளைகள் நம்மளோட இந்த கிளாஸ் நோக்கம் வந்துகிட்டு பேச விளங்குற இது பிரச்சனை அல்லது போர்டு ஏதாவது இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணிக்க. சரி, ஓகே. நான் சில விஷயத்த நல்லா கவனிக்கணும். அதாவது என்னோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்தவரையில எங்க பிசிக்ஸ் பேப்பர்ல எங்களுக்கு தெரியும் நாங்க மொத்தமாக 4 எஸ்ஏ கேள்விகள் நாங்க செய்யணும். அதே எஸ்ஏ கேள்வி செய்யணும். இந்த 4 எஸ்ஏ கேள்விகளை நாங்க பொறுத்தவரையில இந்த 4 எஸ்ஏ கேள்விகளை பொறுத்தவரையில நாங்க ஃபைனல்ல செலக்ட் பண்ண போற இந்த 4 எஸ்ஏ கேள்விகளை பொறுத்தவரையில இதுல முதலாவது விஷயம் வந்து என்னன்னா யூனிட் 1 சாரி யூனிட் 2ல யூனிட் 2ல அதான் எங்க மெக்கானிக்ஸ் பொறியியலுங்கிற சப்ஜெக்ட்ல நாங்க முதலாவது எஸ்ஏ அந்த பேப்பர்ல நாங்க சந்திக்கலாம். முதலாவது எஸ்ஏ வந்துட்டு சந்திக்கலாம். அதே மாதிரி எங்களோட அடுத்த எஸ்ஏ கேள்விக்குள்ள நாங்க செலக்ட் பண்ண போற அந்த எஸ்ஏ கேள்விக்குள்ள பாத்தீங்கன்னா யூனிட் 3ல இதுக்குள்ளேயும் 2 பிரிவுகளாக அந்த எஸ்ஏ நாங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன சால், அடுத்தது வந்து லைட். அடுத்து வந்து லைட். இது சார்ந்து மாறி மாறி வரக்கூடிய சார்ஜ் பாப்போம். அதே நேரத்தில் இருக்கு. அதே போல நாங்க பார்த்தோம்னா எங்களோட யூனிட் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து 4 எடுத்தீங்கன்னா ஹீட் பகுதி ஹீட்டுக்குரிய கதைகளாக வெப்ப பகுதிகளில் வந்து ஒரு இசைக்கலைகளை நாங்க சந்திக்கிறோம். அதே மாதிரி எங்களோட யூனிட் 5, 6, 7 யூனிட் 5, 6 and 7 இது ஃபீல்டு வந்து ஒன்று ஈர்ப்பு புலம், அதே போல மின்புலம், அடுத்தது வந்துட்டு எலக்ட்ரான். அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னா யூனிட் 8 வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி. அதே போல நாங்க பார்த்துட்டோம்னா யூனிட் வந்துட்டு 9. அதே போல யூனிட் 10. அதே போல யூனிட் 11. சரி, இப்ப நான் சொல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எலக்ட்ரிசிட்டி அடுத்தது வந்துட்டு நாங்க சந்திப்போம் எங்க எலக்ட்ரானிக்ஸ். அதே போல நாங்க 10ஆவதுல சந்திப்பீங்க ப்ராப். அதே போல 11ஆவது யூனிட்ல சந்திப்பீங்க ரேடியேஷன். இந்த ப்ராப்லைன் வந்துட்டு 3 விதமான பிரிவுகளாக பிரிக்கும். இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னா இப்படியான இந்த யூனிட்ல இருந்துதான் நாங்க எஸ்ஏ கேள்விகளை நாங்க சந்திக்க போறோம். அதுல இருந்தா வெறும் 4 கேள்விகள் தான் நாங்க இதுல செய்ய போறோம். அதுலயும் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா இப்ப நாங்க காணுங்க இந்த யூனிட் 4ம் சரியா யூனிட் 11 சேர்ந்து ஒரு கேள்வி இதுல எதுனாலும் ஒன்றுதான் நீங்க செய்யலாம். ஏன்னா அப்படிதான் கடைசி பாதி 10ஆவது கேள்வி வரைக்கும் நம்ம ஏ பார்ட் அண்ட் பி பார்ட் இதுல 2 பேர்ல ஒரு ஆளை நம்ம செய்யலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டியும் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க 2 பேராலையும் எதுனாலும் ஒரு கேள்விதான் நாங்க செலக்ட் பண்ணலாம். இவரை செஞ்சுட்டு இவரை செய்யலாமான்னு கேட்டா அப்படி ஒரு ஆப்ஷன் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம்ல இல்லை. இவரை செஞ்சுட்டு இவரை செய்யலாம்னு கேட்டா அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. மிச்சம் இருக்கிற இந்த அளவுகள்ல இவரை அழைக்கலாம். அதே போல இவர், அதே போல இவர். மிச்சம் இருக்கிற இந்த 4 யூனிட்ல நீங்க விரும்பினா 4 யூனிட் நாங்க செய்ய முடிக்கலாம். இவரை நான் செலக்ட் பண்ணலாம் சரி, இவரை செலக்ட் பண்ணலாம் சரி. இந்த 4 சொன்னீங்கன்னா மிச்சம் நான் தொடர வேண்டிய விஷயம் இல்லை. பட் அப்படி இல்லை. நான் சொல்ற விஷயத்த இப்ப எங்க பேப்பர் கிளாஸ்ல நோக்கம் என்னன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரப்போற அந்த எஸ்ஏ கேள்விகளை இப்ப நான் உதாரணம் சும்மா கதை கேட்டது ஹீட்னா
நம்ம ஹீட்ங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஃபைனல் எக்ஸாம்ல 4 பிரிவுகளுக்குள்ளாலதான் அந்த எஸ்ஏக்களே பில்ட் பண்ணிருப்பாங்க, கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. 4 ஆரம்ப புள்ளிகள் இருந்துதான் உங்களோட ஹீட்களே உருவாக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம அந்த 4 ஆரம்ப புள்ளிகளையும் தெளிவாக பார்த்துக்கிட்டு ஏன் அப்படி கன்வெர்ட் பண்றாங்க வரைக்கும் நாங்க எங்க பேப்பர் கிளாஸ்ல என்ன செய்யலாம் ப்ரூவ் பண்ண போறோம். அதே போல நாங்க அதை தெளிவாக விளையாடுறோம். சரி, இன்றைய கிளாஸும் உங்களோட டியூட்ல பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளாஸ் டியூட் வந்து எப்படி இதுன்னு சாப்டர் வைஸா தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா உங்களோட சாரி இந்த பேப்பர் கிளாஸ் போறோம். சாப்டர் வைஸ்னா யூனிட் வைஸ் இல்ல. சரி, இப்ப நான் சொன்னேன் ஒரு எஸ்சி கேள்வி எப்படி பில்ட் ஆகுதா. இப்ப உதாரணத்துக்கு நாங்க யூனிட் 3 எடுத்தீங்கன்னா 7 இன் லைட். இப்ப லைட்டுக்குள்ள நாங்க வந்தோம்னா இதுக்குள்ள பிரிவுண்டு வரக்க பாத்தீங்கன்னா கண்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, சாப்டர் இருக்கு. அதே போல இருக்காங்க ஒளியல் கருவி இருக்காங்க, வில்லைகள் இருக்காங்க, முன்னாள் அந்த ஒளி முறிவு சார்ந்த அந்த அவதிக்கோண தெரிவு முறிவு தெரிவு சார்ந்து வர கதை. இப்படி அதுக்குள்ள ஒவ்வொரு சாப்டரா பிரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு எஸ்ஏ கேள்வி வரக. இப்போ அந்த லைட்டுக்குள்ள கேள்வியோட எஸ்ஏ வருதுன்னா அது என்ன சாப்டரை எப்படி டார்கெட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு கண்ணை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஏன் நான் கண்ணை கதைக்கு போனா நம்மளோட கிளாஸ் டியூட் வந்துட்டு அது அதாவது லைட்டுக்குள்ள யூனிட் 3ல இருக்கிற அந்த லைட்டுங்கிற ஒரு பகுதிக்குள்ள சாப்டராக நாங்க கண்ணை படிச்சுட்டோம்னா இந்த கண் சார்ந்துதான் பெரிய ஒரு எஸ்ஏ கேள்வி வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. நான் முதலாவது கிளாஸ் கண் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, அதையும் நான் சொல்லுவேன். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா அப்ப எஸ்சி கேள்வி வரக்கூடிய சாப்டர் எடுத்தாச்சு, அது என்ன யூனிட்னு பாத்துட்டீங்க. அந்த சாப்டரை செலக்ட் பண்ணிட்டு அந்த சாப்டரை முதலாவது நாங்க என்ன செய்யணும் தியரியாக நாங்க அதை விளங்கப்படுத்திட்டு டைம் எடுக்கிறதுல மேக்சிமம் நான் இயன்ற அளவுக்கு விளக்கமாக தெளிவாக சுருக்கமாக கதைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும் நாம அந்த டியூட்டை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அப்ப நம்ம கண்ணு எடுத்துட்டோம்னா முதலாவது நான் கண்ணுங்கிற சப்ஜெக்டை முழுமையாக தியரியை கிளியர் பண்ணிட்டு அதுல இருக்கிற பாஸ் பேப்பர்ஸ் என்னோட கேள்வி வரும். உங்களுக்கு பிராக்டிஸுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்னொரு டியூஷன் பண்ணப்படும். நம்ம எடுக்கிற அந்தந்த சாப்டர்ல கேள்விகள் ஒரு 2-3 இன்னொரு எஸ்சி உங்களோட பிராக்டிஸுக்கு வந்துட்டு நான் அதை ஷேர் பண்றேன். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இப்படித்தான் நான் ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு ஹீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா ஆவியும் ஈரப்பதங்கிறது அது ஒரு தனி சக்கரா வருவாங்க. சரி, அப்ப அப்படியான ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு யூனிட்ல ஒவ்வொரு சாப்டர் வைஸ் அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னா நம்மளோட பேப்பர் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சரியா? அந்த அடிப்படையில நாங்க எங்களோட முதலாவது கிளாஸ்ல நாங்க எடுத்திருக்கிறது சரியா எங்க பேப்பர் கிளாஸ்ல நாங்க முதலாவது கிளாஸ் எடுத்திருக்கிறது யாருன்னா யூனிட் 3ல இருக்கிற லைட்டுங்கிற பகுதிக்குள்ள வரப்போற இந்த கண். சரியா? கண் சார்ந்த தியரியையும் அதே போல கண் சார்ந்த கேள்விகள் எப்படி அதை வாராங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண எப்படி பிடிக்கலாம்ங்கிற கதையை நாங்க முழுமையாக பார்க்க போறோம். அதே நேரம் சரியா கவனிங்க சொல்ற விஷயத்தை நான் ஏன் இந்த கண்ணை நான் எடுத்தேன்னா கண்ணை பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியோட பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அண்மையில வந்ததை நீங்க எடுத்தீங்க 2016ஆம் ஆண்டு எஸ்சி கேள்வியாக கண் வந்திருக்கிறது. அதை கடந்து 2020ஆம் ஆண்டு கண் வந்திருக்கிறது. அடுத்ததாக நாங்க ஃபேஸ் பண்ண போற 4 வருடத்துக்கு ஒரு முறையாக நாங்க எழுத போற 2024 இந்த வருஷம் நீங்க எக்ஸாம் ஃபீல் பண்ண போறீங்க, ஃபேஸ் பண்ண போறீங்க. இதை டார்கெட் பண்ணி என்னன்னா இப்ப உதாரணம் நான் கண்டால் வருடம்னு சொல்லல, கண்டால் வருடம் சொல்லல, 100% கண்டால் வரப்போறாங்க. பட் அந்த ஓடர்ஸ் இப்ப இதை இன்னொரு காரணம் 4 வருஷத்துக்காக வந்ததுக்காக இல்லாம அதாவது இதுக்கு முன்னால ஒரு டேர்ம்ல நடந்திருக்கிற டிபார்ட்மெண்ட் பேப்பர் எஃப்டபிள்யூசி பேப்பர்ஸ் சரி இப்படியான பேப்பர்ஸ்ல எல்லாம் அந்த எஸ்சி கேள்வி நீங்க தேர்ட் யூனிட் படிச்சது பிறகு அவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வராங்கன்னா கண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல வந்து எக்ஸாம் பேப்பர்ஸா இருக்கலாம், அவங்களோட எஃப்டபிள்யூசி பேப்பர்ஸா இருக்கலாம், அவங்களோட டேர்ம் பேப்பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா அதை பில்ட் பண்ணிட்டு வராங்க. பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் 2024ஆம் ஆண்டு என்ன செய்யலாம் எங்களுடைய எஸ்ஐ கேள்வியாக கண் வரலாம். அதுக்காக கண்டால் வருவாங்க. நாங்க எல்லாத்தையும் ரெடியாக தான் போறோம். அடுத்தது இந்த பேப்பர் கிளாஸ்ல அடுத்த நோக்கம் வந்துட்டு பிள்ளைகள் நீங்க எக்ஸாம் போறதுக்கு இடையிலேயே நீங்க செய்ய போற அந்த 4 கேள்விகளையும் நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். அங்க போயிருந்துதான் நாங்க முடிவு பண்ணேன். பட் எந்த கேள்விக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து எந்த கேள்வி எங்களால பூரணமாக செய்யலுங்கிறத
நம்ம இந்த பேப்பர் கிளாஸின் ஊடாக நாங்க விளைவிக்கலாம். இந்த கிளாஸ் முடிகிற தருவாயில நீங்க இவ்வளவு காலம் உங்க கண்ணை பார்த்த வியூ, இவ்வளவு காலம் நீங்க கண்ணை படிச்சு வச்சிருந்த விஷயங்களுக்கு நேரடிகமாக கண்ணை எப்படி நாங்க லேசா முடிக்கலாம், எப்படி ஒரு சின்ன ஒரே ஒரு வேர்டை வச்சு எப்படி இந்த கண்ணை வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிசிக்ஸ்ங்கிறதான் நாங்க படிக்க போறோம். எனவே இங்க இருக்கிற அவ்வளவு வீட்லையும் அவங்க மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த பேப்பர் கிளாஸ்ல அடுத்தடுத்த சாப்டர் வைஸ் உதாரணத்துக்கு டூ எடுத்தீங்கன்னா அந்த ஹைட் எடுத்த தனியா கொண்டு வரும். வேள்வியல் கோட்பாடு, அந்த தொடர்ச்சி சமன்பாடு இவங்களை வச்சு ஒரு இசை செய்வாங்க. சுழற்சி இயக்கத்தை வச்சு எப்படி ஒரு இசை வரும், சுழற்சி இயக்கம் மற்ற இயக்கத்தை வச்சு எப்படி செய்வாங்க. அடுத்து சக்தி காப்பு தத்துவம், அந்த ஒன்றும் சார்ந்த பகுதிகளை வச்சு எப்படி செய்வாங்க இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். சரி, அடுத்ததாக இந்த வரைவுகளை வச்சு எப்படி இங்க நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்பின் ஊடாக ஒவ்வொரு சாப்டரின் ஊடாக ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற பகுதிகளாக பிரிச்சு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் இந்த பேப்பர் கிளாஸ் வந்துட்டு நடத்துறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்களும் இன்ஷால்லா என்ன செய்யலாம், இது ஒரு கடைசி சான்ஸா நடத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, பேப்பர் எக்ஸாம் பேப்பர்ஸுக்கு நாங்க ரெடி ஆகும், எக்ஸாம் பேப்பர்ஸுக்கு நாங்க ரெடி ஆகும். ரைட், ஓகே, கவனிங்க. நான் நேரடியாக நான் கிளாஸுக்கு போறேன், மிச்ச மிச்ச விஷயங்களை நாங்க பேசிக்கலாம். இதுல கவனிங்க, சரி கவனிங்க பாருங்க. உங்களோட பேப்பர் கிளாஸ் 1 டியூப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாரும் தெரிவிப்பீங்க. அந்த மனித கண்ணுங்கிற தலைப்பு கீழே இருப்பாங்க, மனித கண்ணுங்கிற தலைப்புல இருப்பாங்க. இதுலடா அந்த கண்ணாடியும் மனித உடலின் ஒரு பகுதியாகவும் இது பார்வை உணர்வை தருகின்றதுங்கிற மாதிரிக்கு அது ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்ப இதுல கண்ட பகுதியெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். பட் எங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாங்க இந்த இடத்துல கதைச்சிக்கிறோம். சரி, முதலாவது நான் நினைக்கிற கதைகள் என்னங்கிறத பார்த்துட்டு தேவையான இடத்துக்கு நான் வந்த உடனே நான் போடுவேன். கவனிங்க, மேலே உள்ளபடி கண்ணின் முக்கிய பகுதி கண் வில்லையாகும். எஸ், முக்கியமான ஒரு பகுதி. இப்ப எங்களை இந்த சப்ஜெக்டும் வந்துகிட்டு எங்களை தேரியும் அந்த கண் வில்லையை பேஸ் பண்ணித்தான் கட்டி எடுத்து இருக்காங்க. சரியா பார்க்கலாம். மேலே உள்ளபடி கண்ணின் முக்கிய பகுதி கண் வில்லையாகும். இது ஒரு குவிவு வில்லை. அது என்ன வில்லையா? ஒரு குவிவு வில்லை. சரி, ஓகே, இருக்கட்டும். இது ஒளி உட்புகுவிடும் பாகு போன்ற பளிங்கு பதார்த்தத்தினால் ஆக்கப்பட்டது. இதுவே கண்ணினால் பார்க்கப்படும் பொருளின் பிம்பத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாக உள்ளது. இவ்விம்பங்கள் தலைகீழானவை. இவை விழித்திரையில் விழும். இங்கு விழித்திரை திரை போல தொலைப்படுமா பார்வை நலமானது மில்லியன் கணக்கான நாட்களை கொண்டுள்ளது. இவை தகவல்களை விழித்திரையில் கலங்கள் மூலம் மூளைக்கு ஊடுபடுத்தப்படுகின்றன. திரும்ப சொல்றாங்க, கண்மணி என்பது வில்லையின் முன்னால் உள்ள ஒரு துவாரமாகும். இதன் மூலம் ஒளி கண்ணை அடைகின்றது. கதிராளி என்பது வெவ்வேறு அளவுள்ள உதரவிதமானதாகும். இது கண்ணின் அளவை சரி செய்வதன் மூலம் கண்ணை அடையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகின்றது. எஸ், ஓகே. அது வார எல்லா ஒளியையும் பயன்படுத்தாம தேவையான ஒளிகளை மட்டும் என்ன செய்யறது பண்றது, கண்ணுக்கு ஆபத்து இல்லாம கொண்டு போய் பிடிக்கிறது. அதே போல விழிவன் படலம் என்பது வில்லையின் முன்னால் உள்ள வழியினால் தெளிவான நீக்கமாகும். இதற்கு வில்லைக்கும் இடைப்பட்ட வெளியானது நீர் போன்ற ஊடுகடத்தக்கூடிய நீர்மயவுள்ள நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது. சரியா? இப்பதான் முக்கியமான ஒரு கட்டம் வரக்கூடிய இந்த வேர்ட் தான் நாங்க எங்களோட கண்ணுங்கிற சப்ஜெக்ட நாங்க முழுமையாக விளங்கி எடுக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்த போறோம். சரியா? அடுத்த ஸ்டார்ல வர பாருங்க, நாங்க அதெல்லாம் கலப்பம் எல்லாத்தையும். சரியா? பாருங்க, வெவ்வேறு தூரத்தில் உள்ள பொருட்களின் பிம்ப தூரத்தை வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடையிலுள்ள தூரமாக பெறுவதற்கு பிசித்தசை நாட்கள் வில்லையின் வடிவத்தை கட்டுப்படுத்தி அதன் குவிய தூரத்தை சர்ப்பம் செய்கின்றது. இவ்வாறு வில்லையை நெருக்கிய அல்லது தளர்ந்த நிலையில் வைக்கும் செயற்பாடு தன்னமைப்பு எனப்படும். நீங்க என்ன செய்யல, உங்களோட டியூப்ல தன்னமைப்புக்கு கீழே கூடக்கூடிய இருந்தும் நாங்க கீழுக்கு ஸ்டார்ல தன்னமைங்கிறத என்ன பத்தி நாங்க விரிவாக எழுதான் போறோம். ஸ்பேஸ் வச்சு ரைட், ஓகே. இப்ப வரும் சொல்லி கவனிங்க. சரியா?
இந்த கண்ணுங்கிற சப்ஜெக்ட் நான் விளங்கி எடுக்கணுமாக இருந்தால் முதலாவது எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் யாருன்னா குவிவு வில்லைட மெக்கானிசம். சரியா, குவிவு வில்லைட மெக்கானிசம். ரைட், போர்டு எல்லாரும் நல்லா இருக்காங்க. குவிவு வில்லை அல்லது ஒழுக்கு வில்லைன்னு சொல்லுவாங்க. சரியா, குவிவு வில்லை அல்லது ஒழுக்கு வில்லைன்னு சொல்லுவாங்க. ஒழுக்கு வில்லை. இந்த வில்லைட மெக்கானிசம் நான் இப்ப கண்ணுக்கு என்ன தேவைன்னா, கண்ணுக்கு ரெண்டு விஷயம் தான். இந்த கண்ணுங்கிற முழுமையான சப்ஜெக்ட் விளையாடுகிறதுக்கு ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா போகும். ஒன்று குவிவு வில்லை அவங்களோட மெக்கானிசம் என்ன, அதுல எப்படி பிம்பங்கள் தோற்றப்படுது. அதே போல அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா தன்னமைன்னா யார். அது எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல கதைக்கப்படும். தன்னமைக்கு நான் பெருமானம் கொடுத்து நான் அதை விளங்கப்படுத்துறேன். அது எப்படி அதுல இருந்து உணர்ந்த குறைபாடுகள், மேல்பார்வை, குறும்பார்வை இப்படி எல்லாம் உருவாக்குறதுலாம் பார்ப்போம். நான் சொல்ற விஷயத்த நல்லா. சரியா, குவிவு வில்லை அதே போல ஒழுக்கு வில்லை அல்லது ஒழுக்கு வில்லை சொல்லுவாங்க. சரி, போர்டை நல்லா கவனி. இந்த பாருங்க, சரி, குவிவு வில்லைட மெக்கானிசம் என்னன்னா, குவிவு வில்லைட மெக்கானிசம் என்ன, இது சூரிய இந்த குவிவு வில்லைட மெக்கானிசம் என்னன்னா, குவிவு வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகரமாக இருந்தால் பிம்பம் குவிவு வில்லையிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து செல்லும். அதே நேரம் பிம்பத்தின் அளவும் என்ன செய்வாருன்னா பெருசாயிட்ட போகும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன விஷயத்தை சரியா, ஒரு பொருள் வந்துகிட்டு முடிவில இருக்குமாக இருந்தால், ஒரு பொருள் வந்துட்டு வில்லையில இருந்து மிக தொலைவில் இருக்கிற பொருள் முடிவில். சரியா, நல்லா கவனிச்சுக்கோங்க. சில விஷயத்த நீங்க கதிர்படம்லாம் நீங்க வரைவீங்க. வில்லைகள்ங்கிற சப்ஜெக்ட் வரக்க அது எப்படி கதிர்படங்கள் வரைகிறதுங்கிறத நான் பார்த்தோம். இப்ப எங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் இந்த இடத்துல எழுத போறோம். கண்ணுங்கிற விஷயத்த கலைகிறது. சரியா, அப்ப ஒரு குவிவு வில்லையில எப்படி பிம்பம் உருவாகும், குவிவு வில்லையில எப்படியான பிம்பம் எந்த இடத்துல எந்த அளவுல உருவாகுறாங்கிறது எங்களுக்கு தேவை. சரியா, அவங்க நான் சொல்லி விஷயம். இப்ப ஒரு பொருள் வந்துகிட்டு முடிவில் இருக்கிறவங்க, இது வில்லையில இருந்து முடிவிலி தூரத்துல இந்த பொருள் இருக்க, முடிவிலி தூரத்துல இந்த பொருள் இருக்க. எனவே ஒரு பொருள் வந்துகிட்டு குவிவு வில்லைக்கு முன்னால முடிவிலி தூரத்துல இருக்குமாக இருந்தால், முடிவிலி தூரத்துல இருக்குமாக இருந்தால் இதன் பிம்பம் எங்க உருவாகும்டா அதுல குவியத்துல. சரி, அதுல குவிவு பயத்துல உள் சிறுத்த பிம்பமாக உருவாகும். உள் சிறுத்த பிம்பமாக உருவாகும். ரைட், இப்போதைக்கு அதை வச்சுக்கணும். முடிவில் ஒரு பொருள் இருக்கும் குவிவு வில்லையில பிம்பம் எப்படி உருவாகும்னா, அவரை குவிய தூரத்துல, சரி, அவரை குவிய தூரத்துல ஒரு சிறுத்த பிம்பமா பிம்பமா உருவாகுது. அது இடையில அதை பார்க்கணும். கிட்ட வர அது மூவாயிரம். அடுத்த விஷயம் பாருங்க, இந்த பொருள் வந்துட்டு 2F வந்துட்டாருன்னா, சரி, இந்த பொருள் வந்துட்டு 2F, அதாவது வில்லையை நோக்கி இந்த பொருள் அசங்கிட்டு. சரியா, வில்லையை நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்டீங்கன்னா இந்த பொருள் வந்துட்டு அசங்கிட்டு வில்லையை நோக்கி அசங்கிட்டு. பாருங்க, முடிவில் இருக்க எஃப்ல தோன்றிய நம்பர் உருச்செலுத்த வேண்டுமா. இப்ப 2F வந்த உடனே என்ன நடக்குதுன்னா இது 2Fல தோன்றும். சரி, அதே நேரம் அந்த பிம்பம் பொருள் அளவான பிம்பமா இருக்கு. பொருள் அளவான பிம்பமாக இருப்பாங்க. அடுத்ததுதான் இந்த பொருள் வந்துகிட்டு 2F-க்கும் F-க்கும் இடையில வந்துட்டாருன்னா, சரி, 2F-க்கும் F-க்கும் இடையில வந்துட்டாருன்னா மிக முக்கியமான கதை. இந்த குவிவு வில்லையிட செயற்பாடுடா நீங்க இன்னும் தெளிவாக விளங்கிக்கணும். சரி, நான் இப்ப இங்க கலைக்கிற விஷயம் வந்துட்டு இப்ப நான் இதை கண்ணுக்காக இதை கழிச்சிருக்கேன். பட் ஒளியியல் கருவிகளை நான் படிக்கிறதுனாலும் இது தெளிவா தெரியும். அதான் அந்த எங்க அந்த பொருட்களை வைக்கிறதுங்கிறது பயன்படுறது கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. சரியா, இப்ப பாருங்க, முடிவில் இருக்க Fல
2Fல இருக்கிற 2Fல ஒரு அளவான பிம்பம், ஒரு அளவான பிம்பம், ஒரு அளவான பிம்பம். அடுத்தது 2Fக்கும் Fக்கும் இடையில இருக்கிற என்ன நடக்குதுன்னா 2Fக்கு அப்பால 2Fக்கு அப்பால ஒரு பெருத்த தலைகீழான பிம்பம். பட் மெயின் பிம்பம் தானே திரையில பெறக்கூடிய இவரையும் பெறலாம், இவரையும் பெறலாம், இவரையும் பெறலாம். திரையில் வச்சு அப்ப அதெல்லாம் வந்துட்டு மெயின் பிம்பங்கள் செய்யும். மெயின் பிம்பங்கள். அடுத்த விஷயம் நல்லா முடிவில் இருக்க Fல 2F இருக்கு. 2Fல 2F F இடையில வந்து 2F அப்பால இப்ப பொருள் Fக்கு வந்துட்டா பொருள் Fக்கு வந்துட்டா இனி எங்க தோன்ற போறாருன்னா முடிவில். எங்க தோன்ற போறாரு முடிவில். சரி, எங்க தோன்றுவாரு முடிவில் தோன்றுவார். இனி அங்கால போறதுக்கு இடம் இல்லை. ஆக மேக்சிமம் ஹை எடுத்து போயாச்சு. ஏன்னா Fக்கு வந்த உடனே அந்த பொருள் எங்க முடிவில் தோன்றும். இனி வரும். சரியா? Fக்கும் வில்லைக்கும் இடையில அந்த பொருள் வந்துட்டுன்னா Fக்கும் வில்லைக்கும் இடையில அந்த பொருள் வந்துட்டுன்னா இனி அந்த பொருள்ற பிம்பம் எங்க தோன்றும்னா இனி அங்கால போகையினாலும் அது மேக்சிமம் பெய்தார். அதனால மேக்சிமம் பெய்தார். எனவே இனி இந்தியாத சைட்ல தான் வரணும். அடுத்த சைட்ல வரணும். இனி ஒரு பெருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் வந்து உருவாகும். சரியா? இனி Fக்கும் வில்லைக்கும் இடையில பொருள் வந்தது. அவ்வளவுதான் கரெக்ட். ஒரு குவிவு வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகரமாக இருந்தால் அங்க இருக்கிற பிம்பம் என்ன செய்வான்னா வில்லையிலிருந்து பின்னோக்கி நகர்ந்துட்டு போவாங்க. அப்படியே எல்லாரும் இணைங்க. வாங்க சொல்ல நினைக்கிறேன். அது முடிஞ்சது கூட நான் தொடர்பு. க்ளீன் பண்றாலும் தயவு செய்து என்ன செய்யணும், மைக்கை வந்து மியூட் பண்ணிக்கணும். சரியா? சரி, பாருங்க, நான் சொல்ல விஷயத்த நல்லா பாருங்க. அப்ப எங்கட குவிவு வில்லையோட மெக்கானிசம் வந்து அப்ப குவிவு வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகரமாக இருந்தால் அந்த பிம்பம் வந்துட்டு குவிவு வில்லையிலிருந்து பின்னோக்கி போகும். அதுல மினிமம் வந்து கேட்டு அதாவது இந்த பொருள் எஃப்க்கு இடையில எஃப்க்கு வந்தா குவிவு வில்லையில குவிய தூரமான எஃப்க்கு வருமாக இருந்தால் அங்கால உருவாகுற பிம்பம் முடிவில உருவாகும். இனி முடிவிலிங்கிறது அங்கால நீங்க பெரிய தூரம் நீங்க அங்கால போவீங்க. எனவே அவருக்கு எஃப்க்கு பிறகு அந்த பொருள் நகரமாக இருந்தால் வில்லையை நோக்கி நகரமாக இருந்தால் அந்த பொருளால் உருவாக்கப்படுற பிம்பம் இந்த பொருள்ல
வில்லையினால் உருவாக்கப்படுற பிம்பமானது இனி எந்த பிம்பமாக உருவாகுகிறான்னா மெய் பிம்பமாக உருவாகுகிறார். அங்க உருவாகுற பிம்பம் ஒரு மாய பிம்பமாக இருப்பார். இனி இந்தியா சைடியால முடிவில் போயாச்சு, இனி அதுக்காக போகலாம்னா இனி என்ன சான்ஸ் இருக்குது, இன்னும் வில்லையை நோக்கி நகர்றது பொருள் சான்ஸ் இல்லை. இனி அங்கால பிம்பத்தை உருவாக்கலாம்னா இனி அடுத்த இந்தியாவில வந்தா சரி. அப்ப இந்தியாவில வருமாக இருந்தால் இங்க உருவாகுற அந்த பிம்பம் வந்துட்டு ஒரு மாய பிம்பம், ஒரு பெருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் ஒன்று உருவாகும். சரியா? இவ்வளவுதான் கதை. இவ்வளவுதான் இது குவிவு வில்லை. அப்ப என்ன நடந்தாலும் குவிவு வில்லையோட மெக்கானிசத்தை மாற்ற இல்லாது. ஒரு பொருள் வந்துகிட்டு வில்லையை நோக்கி நகரமாக இருந்தால் அங்க இருக்கிற பிம்பம் வந்துட்டு வில்லையில இருந்து பின்னோக்கி தான் போகும். வில்லையில இருந்து நான் சொன்ன மாதிரி பின்னோக்கி தான் போடுறாரு. அப்ப அதுல மாற்று கருத்து இல்லை. ரைட், ஓகே. இப்ப உனக்கு கியூல பாருங்க, பேஜ் நம்பர் 2, 2ஆம் பக்கம். அந்த கடைசி ஸ்டார் நெருங்கிய அல்லது தளர்ந்த நிலையில் வைக்கும் செயற்பாடு தன்னமைவு எனப்படும் நாம் எழுதி வச்சிருக்கோம். சரியா? அவருக்கு கீழே பாருங்க, லைன் விட்டுறீங்க நான் எழுதுறதுக்கு. நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த இடத்துல நான் சொல்ல விஷயத்தை எழுதுங்க. நான் சொல்ல விஷயத்தை நோட் பண்ணிடுங்க. எழுதுங்க. வெவ்வேறு தூரங்களில் உள்ள எழுதுங்க. வெவ்வேறு தூரங்களில் உள்ள எல்லாத்தையும் பார்ப்போம். சரியா? வெவ்வேறு தூரங்களில் உள்ள எழுதுகிறது பொருட்களின் பிம்பங்களை வெவ்வேறு தூரங்களில் உள்ள பொருட்களின் பிம்பங்களை விழித்திரையில் குவிப்பதற்காக பொருத்தூரத்திற்கு ஏற்றவாறு கண்வில்லையின் வளைவுகளை பொருத்தூரத்திற்கு ஏற்றவாறு கண்வில்லைகளின் வளைவுகளை பிசித்தசை நார்கள் மாற்றுகின்றன. இதன் மூலம் பிம்பம் விழித்திரையில் வெளுத்தப்படுகின்றது. இதன் மூலம் பிம்பம் விழித்திரையில் வெளுத்தப்படுகின்றது. இவ்விதம் தாமாகவே அமையும் அமைப்பை அமைப்பை மாற்றும் இயல்பு தன்னமைவு எனப்படும். சரி, கவனிங்க. இப்ப நாம பார்க்கிற விஷயம் என்னன்னா தன்னமைவு. சரி, பாருங்க. இங்க என்ன நடக்க போகுதுங்க? நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா, ஒரு குவிவு வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகரமாக இருந்தால் அதன் பிம்பம் இதுல வில்லையில இருந்து என்ன செய்வார்? தூரமாக போயிட்டிருப்பார். இங்கேயும் என்ன நடக்க போகுதுன்னா, நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனி. இதை நல்லா விளங்கிட்டீங்கன்னா சரிடா. இங்க இருக்கிற இந்த பாயிண்ட நாம விளங்கி எடுத்துட்டோம்னா கண்ணுங்கிற முழு சாப்டரையும் அழகா விளங்கி.
சரியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேள்விக்கு நாங்க வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா சொன்ன விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா சரி. வராதுக்கு பிறகு ஏன் நாம இதெல்லாம் தடைச்சோங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். சரியா? ரைட், ஓகே. இப்ப வாரம் இல்லையா சொல்ற விஷயத்தை சரியா? இங்க பாருங்க, உனக்கு ஒரு டாஸ்க் உண்டு. அதாவது என்னன்னா, நம்மள்ட்ட ஒரு குவிவு விலை, நம்ம குவிவுல வேற குவிவுல நம்ம எடுக்கலாம், பட் இருக்குது சரியா? ஒரு குவிவு விலை என்று எனக்கு இருக்குது. இந்த குவிவு விலை என்ன செய்யணும்னா, இப்ப உதாரணத்துக்கு இது எஃப் எடுங்களேன், இது 2f எடுங்களேன். சரியா? இது எஃப், இது 2f. சரியா? இதுவும் எஃப், இதுவும் 2f. ஓகே. சரி, இப்ப நல்லா கவனிங்க. அவனோட ஒரு இதொன்று இருக்குது என்னன்னா, ஆரம்பத்துல அந்த ரெட்ல வந்துட்டு நான் ஒரு திரை ஒன்று வரைகிறேன். சரி, என்ன இதுக்கு ஒரு திரை ஒன்று நான் வச்சிருக்கேன். இது ஒரு திரை நெடுங்க, இது ஒரு திரை. நல்லா அப்படிங்கிறீங்களா? திரை. நீ என்னன்னாலும் செய்யலாம், நீ என்னன்னாலும் செய்யலாம். ஆனா இன்னைக்கு இதுதான் உங்க வில்லை. இந்த வில்லையை நோக்கி ஒரு பொருள் வரப்போகுது. வில்லையை நோக்கி என்ன செய்ய போறான்னா, பொருள் ஒன்று வில்லையை நோக்கி வரப்போகுது. பட் உனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, இந்த திரையில மட்டும்தான் அந்த பிம்பம் எப்பயும் தோன்றும். சரியா? என்ன சான்ஸ்? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. வில்லையை நோக்கி ஒரு பொருள் வரப்போற, நல்லா கவனிங்க, நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. வில்லையை நோக்கி என்ன செய்ய போறான்னா, ஒரு பொருள் வரப்போறாரு. அவர் வில்லையை நோக்கி அந்த பொருள் எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி, நகர்ந்து வந்தாலும் சரி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த வில்லையால உருவாகிற பிம்பம் எப்போதும் அந்த திரையில தான் விழுது. சரி, அந்த திரையில தான் விழுது. இப்ப முதலாவது விஷயம், நீங்க இதுக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, இந்த குவிவு வில்லை, இது நம்ம ஒன் எழுதுகிறது, குவிவு வில்லை நம்ம ஒன். சரியா? இப்ப என்ன அந்த பொருள் இருக்குதுன்னா, 2fல பொருள் இருக்கு. 2fல பொருள் இருக்கு. சரியா? இப்ப அவன் விஷயம் என்ன? நீங்க என்னன்னாலும் கதைங்க, நான் வச்சிருக்கிற இந்த திரையில தான் எப்பயும் பொருள் விழுது. சரியா? இந்த திரையில தான் பொருள் எப்பயும் விழுது. இது அடுத்தடுத்த படத்துக்கான கேள்விகளுக்கு செய்ய நல்லா விளைவுறது. நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. சரியா? அப்ப ஒரு வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகரும் போது பொருள் எவ்வளவு தூண்டாலும் கிட்டவாது சான்ஸ் இருக்கு வில்லை நோக்கி. ஆனால் பிம்பம் நான் வச்சிருக்கிற திரையில மட்டும்தான் நீங்க பெறணும். திரையில மட்டும்தான் நீங்க பெறணும். எனவே நல்லா கவனி. நான் இந்த முதலாவது குவிவு வில்லை பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல இப்ப அந்த பொருள் எங்க இருக்குதுன்னா, வில்லையிலிருந்து 2f தூரத்தில் இருக்கார். எனவே பிம்பம் 2f தூரத்தில் இருக்கும். அந்த 2fங்கிறது அவன் வச்சிருக்கிற திரையிலே இருக்கிறதால அவங்களோட கூற்றை என்ன செய்யுது, அது சரி செய்யுது. ஏனென்றால் அது 2fல தோன்றும். அதுல மாற்றக்கிறது இருக்கு. இப்ப முதலாவது டாஸ்க் நீங்க வின். அந்த வில்லையை நோக்கி அவர் வந்துகிட்டு இருக்காரு. எந்த கட்டத்துல இப்ப முதலாவது நீங்க அவதானிக்கிறீங்கன்னா, அந்த வில்லையில இருந்து 2f தூரத்துல அந்த பொருள் நிற்கும் போது எனக்கே தெரியும், வில்லையில இருந்து 2fல தான் பிம்பம் உருவாகும். அது ஒரு இருக்கணும், அது ஒரு மெய் பிம்பமா இருக்கலாம், அது ஒரு தலைகீழான பிம்பம். அந்த கதைகளை நான் உண்ட கதை, அது ஒரு பெருத்த பிம்பமா ஒரு சிறுத்த பிம்பமானா இல்ல, பிம்பம் கொண்டு அந்த திரையில நான் பெறேன். நான் வச்சிருக்கிற திரை தான் உங்களை கிடைச்சிட்டாங்க. சரியா? அப்ப 2fல இருக்க நான் முதலாவது வில்லையை பயன்படுத்தி அது 2fலயே எடுத்துக்கிறேன், திரையிலே எடுத்துக்கிறேன். 2f விட திரையில எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப இந்த பொருள் என்ன செய்ய போகுதுன்னா, நகர. இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு இதே வில்லை தான் இங்க இருந்து வச்சுக்கணும். சரி, இதே வில்லை தான் இப்ப நிலை. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 2fக்கும் fக்கும் இடையில இந்த பொருள் வரட்டும். சரியா? 2fக்கும் fக்கும் இடையில இந்த பொருள் வரட்டும். எனக்கு தெரியும், குவிவு வில்லையில விலை குவிவு வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகரமாக இருந்தால் அது
வில்லையை விட்டு அப்பா என்னது அப்பால தோன்றும். சரியா? 2Fக்கு அப்பால தோன்றும். ரைட், ஓகே இருக்கிறது. இந்த முதலாவது வில்லையே இந்த இடத்துல இடிக்கமாக இருந்தால் இப்ப இந்த பிம்பம் திரையில நீங்க எடுக்க இயலாது. திரைக்கு அப்பால பேய்த்தருவார். திரைக்கு அப்பால பேய்த்தருவார். சரியா? முதலாவது வில்லையை நாங்கள் பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல இப்ப கதைச்சிருக்கிற சந்தர்ப்பம், அதாவது இந்த பொருள் என்ன செய்யுதுன்னா நகர்ந்து வருது. பொருள் வந்து என்ன செய்யறாரு, நகர்ந்து வரால் 2Fல இருக்கிற 2F எடுத்துக்கிட்டா இப்ப 2Fக்கு Fக்கு இடையில இந்த பொருள் வரும்போது அவங்களோட எண்ணம் அல்லது இந்த நோக்கத்தை நாங்க நிறைவேற்றாது. ஏன்னா திரையில இப்ப பிம்பம் பெறையலாது. திரைக்கு அப்பால பிம்பம் பெய்யும். திரைக்கு அப்பால பிம்பம் பெய்யும். அப்ப நீ குவிவு பிள்ளைட மெக்கானிசத்தை வார்த்தையில இப்ப நீங்க திரைதான் எல்லாம் மரணம் வலுக்கட்டாயமா பிம்பத்தை பிடிச்சி இஞ்சி இழுத்து வைக்கலாமான்னு கேட்டா இல்ல. குவிவு வில்லை வில்லையை நோக்கி பொருள் வருமாக இருந்தா வில்லைக்கு அப்பாலதான் கொண்டு போகும். அதுல மாற்றுக்கிறது. அப்ப 2Fல இருந்தா 2F கண்டா 2Fக்கு Fக்கு இடையில இருந்தா அது என்ன செய்ய போகுது, திரைக்கு அப்பாலதான் பிம்பத்தை கொண்டு போகும். அப்ப என்ன செய்யலாம்னா உனக்கிட்ட சான்ஸ் ஒன்று தந்திருக்காங்க, வில்லைகளை மாத்திர சான்ஸ். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த முதலாவது வில்லைக்கு பதிலாக இரண்டாவது வில்லையை நான் பயன்படுத்துறேன். இரண்டாவது வில்லையை நான் பயன்படுத்துறேன். சரியா? இந்த வில்லைல இங்கிருக்கிற குவிய நீளங்களை விட குறைவான நீளம் வச்சுக்கணும். குறைவான நீளம் வச்சுக்கணும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இதை எப்படி எடுக்கணும்? சரியா? இதை நாங்க 2F அவரை இதுக்கு முன்னாடி நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. சின்ன சின்ன மாற்றம் தான். இதே இருக்கும். இதெல்லாம் 2F. சரி, இது F, இது 2F. சும்மா கிடையாது. இப்ப பாருங்க, பொருட்களும் மாறுது. சரியா? இப்ப இங்க இருந்தது இந்த வில்லையை பயன்படுத்தி முதலாவது வில்லைய முதலாவது பொருளுக்கு பயன்படுத்தி முதலாவது வில்லை நீங்க எடுத்துட்டீங்க, அது முடிச்சு. இப்ப நாம் பயன்படுத்த போறது ரெண்டாவது இந்த பொருள். சரியா? இந்த பொருள் அவருக்கு நேரே வரக்க இங்க இருக்காங்க உங்களுக்கு வந்துட்டாங்க வைங்க, அந்த தூரம் நேருக்கு பாத்துருக்க இந்த வில்லையில் 2Fக்கு உள்ளதான் இருக்குதுன்னு வைங்க. சரியா? 2Fக்கு உள்ளதான் இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியும், நல்லா கவனிங்க. சரியா? இப்ப இந்த வில்லைகளா 2Fல இருந்தா 2Fல தோன்றும். 2Fக்கு Fக்கு இடையில வந்துட்டாருண்டா 2Fக்கு அப்பால தோன்றும். சரியா? சரியான வில்லையோட நீங்க பொருத்துவீங்களாக இருந்தால் இது 2Fக்கு Fக்கு இடையில இங்கேயும் 2Fக்கு Fக்கு இடையில தான் இருந்தது. பட் இங்க குவிய தூரம் பெருசுங்கிறதால அந்த பிம்பம் 2Fக்கு அப்பால மிக தொலைவான தூரத்துக்கு போயிட்டார். இப்ப வரும். இப்பயும் 2Fக்கு இடையில நான் இன்னொரு வில்லையும் பயன்படுத்துறேன். 2Fக்கும் Fக்கும் இடையில தான் இந்த பொருள் இருக்குது. அப்ப இந்த வில்லையில 2Fக்கு அப்பாலதான் பிம்பம் தோன்றும். ஆனால் அந்த பிம்பம் இப்போது எங்க பெற சான்ஸ் இருக்குதுன்னா திரையில பெறலாம். பாருங்க, 2Fக்கு அப்பா, 2Fக்கு அப்பா. விஷயம் இதுதான் இன்றைகளை கண்ணுக்கு தேவையான ஒரு விஷயம். அதாவது குவிவு வில்லையோட ஆபரேஷனை நீ மெக்கானிசத்தை மாத்தல. ஆனால் குவிவு வில்லையை மாற்றக்கூடிய ஒரு சான்ஸ இயற்கையாகவே நீ பெற்றிருக்கின்றாய். அதுதான் அங்க வர தன்னமை உறவு. சரியா? எம்மோட கண் வில்லையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு இறைவன் படைப்புல வந்துகிட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த தன்னமை உறவு. சரியா? நாங்க வில்லைகளை தனியை கலட்டி மாத்தாம இருக்கிற ஒரு வில்லைய குவிய தூரங்களை மாத்தி 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 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவை அல்லது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களோட கண்ணுக்கு தரப்படுறது. எங்க கண் வந்துட்டு தோன்றுது. கண்ட வேலை இதுதான். இப்ப பாருங்க, ஒரு தொலைவுல இருந்தாலும் விழித்திரையில தான் விழுது. இப்ப எங்க கண்ணை நான் எடுத்துக்கிட்டா, சரியா, எங்க கண்ணை எடுத்துனால விளைஞ்சிட்டு அவ்வளவுதான் விஷயம் தான். இப்ப கண் எடுத்துக்கிட்டாடா இந்த வில்லையில இருந்து விழித்திரைக்கான தூரம் மாறாது. விழித்திரைக்கான 2.5 சென்டிமீட்டர் தான், அது 2.5 தான், அதை மாற்றுகிறது. ஆனால்
இந்த கண்ணை நோக்கி வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகர 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 இருக்கிறது ஒரு குவிவு வில்லை. ஒரே அளவான குவியத்தூரமுடைய நீங்க வில்லையை பயன்படுத்துறீங்கன்னா ஒரே ஒரு பெருமானம் மட்டும்தான் நீங்க விழித்திரையில எடுக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் இது பின்னம் கண் வில்லையை நோக்கி நோக்கி பிம்பம் நோக்கி நகர்ந்தாலும் இங்க பாருங்க, வில்லையை நோக்கி பொருள் நகர்ந்தாலும் அங்க இருக்கிற திரையில தான் அந்த பிம்பம் பெறணுமாக இருந்தால் அவர் பொருள் நகரத்தை நம்ம பிம்பம் நகரத்தை நாங்க கட்டுப்படுத்திடலாம். ஆனா நீங்க என்ன செய்யலாம்டா, வில்லையை சுருக்கி அவரு நகரட்டு. பட் அந்த நகர்வை எப்பயுமே எங்க படிக்கலாம், அங்க இருக்கிற விழித்திரையில படிக்கலாம். பிள்ளைங்க இன்னும் பொருள் நகர்ந்தால் இன்னும் துயரத்துவத்தை பிள்ளைங்க துயரத்துக்கு அப்பாலேயே கொண்டு போகும். பட் திரையில பெறலாம். சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சுங்க, சரியா? அப்ப தன்னமைவுங்கிற வேல் வந்துகிட்டு தன்னமைவு என்னத்துக்கு யூஸ் ஆகுங்கிற விஷயத்த வைங்க. முதலாவது கண்ண நான் விளங்கனமாக இருந்தால் அந்த மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான நான் முன்னால கிடைச்ச ஒரு விஷயத்த. ரெண்டாவது விஷயம், இந்த தன்னமைவுங்கிற வேர்டு என்னத்துக்காக பயன்படுத்துறாங்க, அது என்ன செய்யுது, அது என்ன செய்யுது, அது என்ன செய்யறாருன்னா எங்கட கண்வில்லையில இருக்கிற இந்த குவிவில்லையில குவிய தூரத்தை மாத்தி அந்த பிம்பம் பின்னோக்கி நகர்ந்தாலும் அதையும் வெளித்திரையில படுற மாதிரிக்கு தன்னை குவிய தூரங்களை மாத்திக்கிறேன். ரைட், ஓகே. பிள்ளைங்க என்னன்னா நான் ரெண்டு விஷயம் கழிச்சேன். ஒன்று குவிவு வில்லையில மெக்கானிசம் சார்ந்து கழிச்சது, அடுத்தது தன்னமைவு சார்ந்து கழிச்சது. இப்ப நான் குவிவு வில்லையில இருந்து இந்த தன்னமைவுக்காணி கதைச்சு இந்த விஷயம் உங்களுக்கு ஏன் அந்த திரையில நாங்க அந்த பொருளை பிம்பத்தை பெற வைக்கிறதுக்காக இந்த தூரங்களை நான் குறைச்சது எல்லாரும் விளையிட்டேன். நேரத்தோட பயன்படுத்தின குவிவில்லைக்கு பதிலாக இப்ப நான் ஏன் இன்னொரு குவிவில்லையை நான் பயன்படுத்தினேங்கிற விஷயத்த நீங்க விளங்கிட்டீங்களா? கிளாஸ்ல இருக்கிறாங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாரும் விளங்கிட்டு அந்த விஷயம். எஸ், ரைட், ஓகே. இப்ப வரணும்னா இப்ப தன்னமை உங்களுக்கு கதைக்கு நான் வரும், சரியா? இதெல்லாம் இருக்கிறவா தெளிவாக எல்லாத்தையும் நல்லா விளங்கிடுங்க. அதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது, சரியா? போக போக அதெல்லாம் விளையிக்கலாம். கேள்வி செய்ததான் எங்க டார்கெட். கேள்வியை கொஞ்சம் நம்மள கழிச்சுட்டா எப்படியான கேள்வியும் கதைச்சுக்கலாம். கேள்வி இசைகளை நான் சரியா ரைட், ஓகே. இருக்கட்டும், அந்த விஷயம் கிடையாது. இப்ப பாருங்க, அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியவதானே உங்களுக்கு கலந்த செய்தி புள்ளி அருமை புள்ளி இந்த கதையெல்லாம் கழிச்சு சரி பார்ப்போம். பாருங்க, கண்ணின் தெளிவு பார்வைக்குரிய வீச்சம். சரி, அங்க தந்திரிக்கா பாருங்க, பேஜ் நம்பர் 2ல அடுத்த கதை. கண்ணின் தெளிவு பார்வைக்குரிய வீச்சம். வச்சதான் ஒவ்வொரு கண்ணுக்கும் பொருட்களை தெளிவாக பார்க்கக்கூடிய திட்டமான வீச்சம் ஒன்றும் இவற்றுக்கிடையில் பொருளொன்று உள்ள போது கண்ணானது தெளிவாக பார்க்கும். இவ்வீச்சத்தில் கண்ணுக்கு கிட்ட உள்ள புள்ளி அண்மை புள்ளி எனப்படும். கண்ணிலிருந்து இத்தூரம் தெளிவு பார்வையின் இழிவு தூரம் எனப்படும். சரி, ஒரு பொருளை கண்ல இருந்து நாங்க எவ்வளவு கிட்ட தெளிவாக பார்க்கலுமோ அதுதான் சொல்றது அண்மை புள்ளின்னு சொல்றோம். அண்மை புள்ளின்னு சொல்றது அங்க இருந்து நாங்க தெளிவாக, அதாவது இழிவு தூரம் எல்லாம் கலப்பாங்க. சரி, தெளிவு பார்வையின் இழிவு தூரம் எனப்படும். தொலைவில் தெளிவாக பார்க்கக்கூடிய புள்ளி செய்மை புள்ளி எனப்படும். கிட்ட இருக்கிற புள்ளியை பார்க்கறது அண்மை புள்ளி, மிக தொலைவாக இருக்கிறது சொல்றது சீமை புள்ளின்னு சொல்லி பாருங்க. குறைபாடில்லாத கண்ணுக்கு அண்மை புள்ளி கண்ணிலிருந்து ஏறத்தாழ 25 சென்டிமீட்டர் ஆகும். செய்மை புள்ளி முடிவிலியாகும். அப்ப இது ஒரு குறைபாடு இல்லாத ஒரு கண்ணாக இருந்தால அண்மை புள்ளி தெளிவு பார்வை இழிவு தூரம் 25 சென்டிமீட்டர். அதே போல ஒரு செய்மை புள்ளியாக நாங்க யார் எடுக்கலாம்னா முடிவில்லை, மிக தொலைவில் இருக்க பொழுது பொருளையும் தெளிவாக அவதானிக்கலாம். தெளிவுப்பார்வையின் வீச்சமாகும். சரி, இது குறைபாடற்ற கண்ணின் தெளிவுப்பார்வையின் வீச்சமாகும். இது குறித்த கண்ணிற்கு அண்மை புள்ளியும் செய்மை புள்ளியும் மேற்குறித்த பெருமானத்திலிருந்து மாறுபடலாம். இக்கண்ணானது பார்வை குறைபாடுடைய கண் எனப்படும். சரி, ஓகே. அப்ப ஒரு ஒழுங்கான கண் எந்த விதமான குறைபாடும் இல்லாத கண்ணுக்கிட அண்மை புள்ளியாக தெளிவுப்பார்வை 25 சென்டிமீட்டர் ஆகவும், அதே நேரம் செய்மை புள்ளியாக முடிவிலையும் வருமாம். செய்மை புள்ளியாக என்ன வருமா, முடிவிலையும் வருமாம். இப்படி வீச்சு உள்ள ஒரு பார்வை இல்லாத இதை நாம என்ன செய்வோம்டா, சரி,
இப்படி 25 கெட்டிய புள்ளியை வந்து 25 சென்டிமீட்டரும் அதே நேரம் நிறைய செய்தி புள்ளி முடிவிலியாகவும் இல்லாத வீச்சையுடைய கண்களை வந்து நாங்க குறைபாடு உள்ள கண்கள் சொல்றோம். இப்ப இதுல 2 விதமான குறைபாடுகளை நாங்க மென்ஷன் பண்றோம். ஒன்று வந்து யாருன்னா குறும்பார்வை, இன்னொன்று நேல் பார்வை. சரியா? இந்த நேல் பார்வை, குறும்பார்வை இது எல்லாமே நாங்க தன்னமைவுங்கிற வேர்டு வச்சு நான் முழுமையா கிடைக்க போறேன். சொல்ற விஷயத்த நல்லா எடுத்துட்டீங்கன்னா சரி. சரியா? பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க, பொருட்களின் பிம்பங்களை பாருங்க, பொருட்களின் பிம்பங்களை குவியப்படுத்தல்னு ஒரு தலைப்பு இருக்கிறது. அதுல செய்மை புள்ளி. நீங்க என்ன செய்யுங்கன்னா அது கீழே எழுதுங்க. நான் சொல்ற விஷயத்த எழுதுங்க. செய்மை புள்ளின்னு போட்டு அந்த ஸ்டார்ல எழுதிக்கங்க. சரியா? செய்மை புள்ளிங்கிற கதையில எழுதிக்காங்க. தன்னமைவு இயல்பு பயன்படுத்தாது, தன்னமைவு இயல்பு பயன்படுத்தாது எழுதுங்க. தன்னமைவு இயல்பு பயன்படுத்தாது, தன்னமைவு இயல்பு பயன்படுத்தாது, தன்னமைவு இயல்பு பயன்படுத்தாது, தன்னமைவு இயல்பு பயன்படுத்தாது, பார்க்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, தன்னமைவு இயல்பு பயன்படுத்தாது, பார்க்கக்கூடிய. சரியா? தன்னமைவு பயன்படுத்தாது, பார்க்கக்கூடிய. அதி தொலைவில் உள்ள, அதி தொலைவில் உள்ள புள்ளி, அதி தொலைவில் உள்ள புள்ளி, அதி தொலைவில் உள்ள புள்ளி செய்மை புள்ளி எனப்படும். 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 சாதாரண கண்ணிற்கு, சாதாரண கண்ணிற்கு, சாதாரண கண்ணிற்கு இது 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 முடிவிலி ஆகும். இது முடிவிலி ஆகும். சாதாரண கண்ணிற்கு இது முடிவிலி ஆகும். சாதாரண கண்ணிற்கு இது முடிவிலி ஆகும். இந்நிலையில், இந்நிலையில், இந்நிலையில் கண்வில்லையின் குவிய தூரம், கேள்வியில மென்ஷன் பண்ணுவாங்க. இந்நிலையில் கண்வில்லையின் குவிய தூரம், கண்வில்லையின் குவிய தூரம் உயர்வாகும். கண்வில்லையின் குவிய தூரம் உயர்வாகும். கண்வில்லையின் குவிய தூரம் உயர்வாகும். கண்வில்லையின் குவிய தூரம் உயர்வாகும். எனவே, எனவே வலு இழிவாக அமையும். எனவே வலு இழிவாக அமையும். எனவே வலு இழிவாக அமையும். திரும்ப நான் வசனத்தை சொல்றேன். சரியா? அந்த ஸ்பேஸ்ல எழுதிங்க பாருங்க. செய்மை புள்ளிங்கிற கதையில சரியா? திரும்ப நான் அந்த வசனத்தை சொல்ல போனீங்க. தன்னமைப்பு இயல்பு பயன்படுத்தாது, திரும்ப சொல்லனா தன்னமைப்பு இயல்பு பயன்படுத்தாது, பார்க்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, தன்னமைப்பு இயல்பு பயன்படுத்தாது பார்க்கக்கூடிய அதி தொலைவில் உள்ள, அதி தொலைவில் உள்ள, சரியா? அதி தொலைவில் உள்ள, அதி தொலைவில் உள்ள, அதி தொலைவில் உள்ள புள்ளி, அதி தொலைவில் உள்ள புள்ளி செய்மை புள்ளி எனப்படும். அதி தொலைவில் உள்ள புள்ளி செய்மை புள்ளி எனப்படும். அதி தொலைவில் உள்ள புள்ளி செய்மை புள்ளி எனப்படும். தொடர்ந்து சாதாரண கண்ணிக்கு, சாதாரண கண்ணிக்கு, சாதாரண கண்ணிற்கு இது, இது சாதாரண கண்ணிற்கு இது முடிவிலி ஆகும். சாதாரண கண்ணிற்கு இது முடிவிலி ஆகும். சாதாரண கண்ணிற்கு இது முடிவிலி ஆகும்.
சாதாரண கண்ணிற்கு இது முடிவிலியாகும். இந்நிலையில் 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 கண்பிள்ளையின் குவியத் தூரம் இந்நிலையில் கண்பிள்ளையின் குவியத் தூரம் இந்நிலையில் கண்பிள்ளையின் குவியத் தூரம் இந்நிலையில் கண்பிள்ளையின் குவியத் தூரம் உயர்வாகும். கண்பிள்ளையின் குவியத் தூரம் உயர்வாகும். எனவே எனவே வலு எனவே வலு இழிவாகவும் அமையும். எனவே வலு இழிவாகவும் அமையும். ரைட். போர்டு கவனிங்க, நான் சொல்ற விஷயம் சரியா? ரைட். சரி, இங்க கவனிங்க. அதாவது என்னன்னா, இது ஒரு சேமை புள்ளியை பத்தி கதைக்காங்க. சேமை புள்ளியை பத்தி கதைக்காங்க. சொல்ற விஷயத்தை நல்லா கவனமா எடுத்துக்கணும். கவனமா எடுத்துக்கணும். கொஞ்சம் என்னன்னா, பிள்ளைகள் நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. கிளாஸ்ல இருக்கிறார்கள் யாராலும் ஒரு ஆள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. இந்த போர்ட் கிளியரா இருக்குதா? முக்கியமான விஷயங்கள் கிடைக்க போறோம். தெளிவாக நான் பேசுற விஷயங்கள் அல்லது போர்ட் கிளியர் இல்லைன்னா டக்குன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க தெரியணுமா? ரைட், சொல்லுங்க. போர்ட் கிளியரா இருக்குதா? ரைட், ஓகே. நான் எழுதுறதெல்லாம் தெளிவாக விளங்கினா சரி. நான் எழுதுறதெல்லாம் தெளிவாக விளங்கினா சரி. ஓகேடா. இனி கவனிங்க, நான் சொல்ற விஷயத்த நல்லா பாருங்களா? நீ பாருங்க சரியா? இந்த சேமை புள்ளி நான் என்ன சொல்றாங்க நல்லா விளங்கிக்கணுமா? இதை வச்சுதான் நம்ம நேர்பார்வை குறும்பார்வை கதையெல்லாம் நான் கதைக்க போறேன். நல்லா. அதாவது என்னோட கண் இருக்குதானே, இந்த கண் தளர்ந்த நிலையில தளர்ந்த நிலையில என்னன்னா, நீங்க தெரிகிற எந்த விதமான தன்னமைவையும் யூஸ் பண்ணாம சாதாரணமாக தன்னமைவை நம்ம யூஸ் பண்ணாமலுக்கு, அதாவது இந்த இடத்துல நாம என்ன செய்ய போறோம்னா, தன்னமைவு இல்லை தன்னமைவு இல்லை. நல்லா விளங்கிக்கணும் சரியா? எந்த விதமான தன்னமைவையும் நம்ம யூஸ் பண்ணாம அந்த பிசுத்தசை நாக்களை கொண்டு அந்த சுருக்கங்களை விளைவுகளை ஏற்படுத்தாம நல்லா தன்னமைவு இல்லாம அந்த கண்ணால பார்க்கக்கூடிய மிக தொலைவுல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தெளிவாக தெரியுமாக இருந்தால் அதுதான் அந்த கண்ணின் சேமை புள்ளி. சரியா? தன்னமைவு எதையும் நாம யூஸ் பண்ணல. தன்னமைவு எதையும் நல்லா கவனிச்சுக்கணும். தன்னமைவு எதனையும் நம்ம யூஸ் பண்ணாமலுக்கு ஒரு பொருள் மிக தொலைவில் இருக்காது. ஒரு பொருள் ஒரு தூரத்துல இருக்காது. அந்த கூடிய தூரத்துல இருந்து அந்த பொருள் அவதானிக்கும் போது அந்த பொருள் தெளிவாக தெரியுமாக இருந்தால், தன்னமைவு எதனையும் யூஸ் பண்ணாமலுக்கு தெளிவாக தெரியுமாக இருந்தால் அதுதான் அந்த கண்ணின் எனது செய்மை புள்ளி சொல்லுவாங்க. இது ஒரு குறைபாடு அற்ற கண்ணாக இருந்தால், குறைபாடு அற்ற கண்ணாக இருந்தால், சமாந்தரமாக, அதாவது ஒளிய தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக, தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வார ஒளிக்கதிர். ஏன் நான் சமாந்தரமா வாரன்னு மென்ஷன் பண்ண போறேன்னா, எங்களுக்கு தெரியும் மிக தொலைவில் இருந்து வார கதிர், முடிவில் இருந்து வார கதிர்களை நம்ம தலைமை அச்சு, தலைமை அச்சு விட துணை அச்சாக இருந்தாலும் சரி சமாந்தரமாக வருமாக இருந்தால் அந்த ஒளிக்கதிர் என்ன செய்யும்னா, எஸ், அதாவது சில விஷயத்த நல்லா இருக்கணும். இதுதான் விழித்திரை, இதுதான் விழித்திரை, விழித்திரை. அதாவது சமாந்தரமாக வார கதிர் இது ஒரு குவிவு வில்லை. சமாந்தரமாக வார கதிர் குவிவு வில்லையில எங்க குவிவாருன்னா அவர் குவிய தூரம் எஃப்ல தான் குவிவார். அதாவது தன்னமைவு எதனையும் நீங்க யூஸ் பண்ணாம ஒரு குறைபாடு அற்ற கண்ணாக இருந்தால் அந்த வில்லை கண் வில்லையிட குவியத்தூரம் யாருக்கு சமனாரிக்கும்டா? குவியத்தூரம் யாருக்கு சமனாரிப்பாருன்னா கண் வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடையிலான இந்த தூரத்திற்கு சமனாரி. இந்த தூரத்திற்கு கண் வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடையிலான இந்த தூரம். இதை நம்ம நீங்க எடுத்தால்
அதுதான் அவரை எஃபாவும் இருப்பார். சரியா? அப்ப எந்த விதமான தன்னமையும் பண்ணாமலுக்கு ஒரு பொருளை நீங்க தெளிவாக பார்க்கலுமாக இருந்தால் அந்த பொருள் வந்துட்டு இருக்கிற தூரம் தான் இந்த கண்ட செய்மை புள்ளியாக இருக்கும். இது ஒரு குறைபாடு அற்ற கண்ணாக இருந்தால் அந்த செய்மை புள்ளி முடிவெளியாக இருக்கும். இதுதான் செய்மை புள்ளி. செய்மை செய்மை புள்ளி. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த டியூட்ல அந்த ஸ்பேஸ்ல நம்ம எழுதி வைக்கிற நோட்ஸ் கீழே அழகா இந்த படத்தை கீறிடுங்க. சரியா? செய்மை புள்ளிக்கு இந்த படத்தை கீறிடும். அவசரமா கீறணுமா? கீறி முடிச்சா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செய்மை புள்ளிகள் ஸ்பேஸ்லயே கீறிடுங்க. சரியா? அடுத்த விஷயத்து வரும். கீறி முடிச்சார்கள். இப்ப பாருங்க பேஜ் நம்பர் 3. குறைபாடற்ற கண்ணின் அண்மை புள்ளி. குறைபாடற்ற கண்ணின் அண்மை புள்ளி. சரியா? எழுதுங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. எழுதுங்க. தன்னமைவு இயல்பு முழுவதையும் பயன்படுத்தி தன்னமைவு இயல்பு முழுவதையும் பயன்படுத்தி தன்னமைவு இயல்பு முழுவதையும் பயன்படுத்தி தன்னமைவு இயல்பு முழுவதையும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய கிட்டிய புள்ளி பார்க்கக்கூடிய கிட்டிய புள்ளி அண்மை புள்ளி எனப்படும். பார்க்கக்கூடிய கிட்டிய புள்ளி அண்மை புள்ளி எனப்படும். பார்க்கக்கூடிய கிட்டிய புள்ளி அண்மை புள்ளி எனப்படும். இது சாதாரண கண்ணிற்கு சாதாரண கண்ணிற்கு 25 சென்டிமீட்டர் ஆகும். சாதாரண கண்ணிற்கு 25 சென்டிமீட்டர் ஆகும். இது சாதாரண கண்ணிற்கு 25 சென்டிமீட்டர் ஆகும். தொடர்ந்து இது தெளிவு பார்வையின் இழிவு தூரம் எனப்படும். தெளிவு பார்வையின் இழிவு தூரம் எனப்படும். இது தெளிவு பார்வையின் இழிவு தூரம் எனப்படும். ரைட். நான் சின்ன பாயிண்ட் சொல்லி முடிஞ்சா திரும்ப செல்லம் கேட்டுக்கங்க. குறைபாடற்ற கண்ணின் அண்மை புள்ளி. சரியா? சொல்ல பாருங்க.
தன்னமைவு இயல்பு முழுவதையும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய கிட்டிய புள்ளி அண்மை புள்ளி எனப்படும். சரியா? தன்னமைவு இயல்பு முழுவதையும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய கிட்டிய புள்ளி அண்மை புள்ளி எனப்படும். இது சாதாரண கண்ணிற்கு 25 சென்டிமீட்டர் ஆகும். இது தெளிவு பார்வையின் இழிவு தூரம் எனப்படும். தெளிவு பார்வையின் இழிவு தூரம் எனப்படும். ரைட், ஓகே, கவனிங்க. நோட் பண்ணியாச்சா? ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சா? எஸ், ரைட். சரி, கவனிங்க. அடுத்த பிள்ளை, இது வந்துகிட்டு பாருங்க, எந்த விதமான தன்னமைவை நீ யூஸ் பண்ணாம, அப்ப தன்னமைவை யூஸ் பண்ணாத நிலை அவன் சொல்லியிருந்தான். என்ன தன்னமைவு யூஸ் பண்ணாத இந்த நிலையில உங்களோட குவிவு வில்லை, அந்த இருக்கிற கண் வில்லை மிகப்பெரிய ஒரு குவியத்தூரத்தை கொன்றையும். அதனாலதான் அவன் சொன்னான் வலு இழிவானது. என்னன்னா வலுக்கான பவர் வந்துட்டு 1/f தரப்படும். அப்ப எஃப்ங்கிறது மேக்சிமமாக இருந்தால் ங்கிறது மினிமமா இருக்கும். இருக்கிற இலக்கம் வந்து பெரிய ஆளா இருந்தா இவர் வந்துட்டு மினிமமா இருக்கும். அதான் சொல்ல வந்தாங்க. அதாவது எந்த விதமான தன்னமைவை யூஸ் பண்ணி என்ன ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை நீங்க அடையலாம். தன்னமைவை அங்க இருக்கிற குவியத்தூரத்தை நீங்க குறைக்கலாம். குறைச்சு நெருங்க அங்க விம்மம் விழுகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். அதான் நம்ம நினைக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப இந்த நிலையில இதையும் அந்த படத்தைகளை நம்ம நேரத்தில் படத்தைகளை இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/f மேக்சிமம். அதனாலதான் P மினிமம் வந்து வர P வந்து மினிமமா இருப்பாரு. இது அந்த செய்மை புள்ளியின் போது அந்தந்த கண்ட வலு, சரியா, கண் நிலையில வலு வந்துட்டு தரப்படும். அந்தந்த நிலைக்கு அவர் வந்துட்டு P மேக்சிமமா இருப்பார். ஓகே, இப்ப வரும். சரியா? இப்பயும் நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு குறைபாடு இல்லாத கண், குறைபாடு இல்லாத கண் தான், குறைபாடு இல்லாத கண் தான். இப்ப அண்மை புள்ளிங்கிறது கண் வில்லையை நோக்கி உங்களை நோக்கி நாம தான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நோக்கி அந்த பொருள் வந்துட்டு வந்துட்டு இருந்தா என்ன நடக்கும்? இந்த வில்லை பின்னால இந்த கண்ணில் இருக்கிறது ஒரு குவி வில்லைங்கிறதால இதால உருவாக்குற பின்பம் பின்னோக்கி போயிட்டு இருப்பார். அந்த பின்னோக்கி போறது எப்போதும் விழித்திரையில மட்டும்தான் விலனுமாக இருந்தால், நான் சும்மா ஒரு கதையை சென்று நான் ஒரு பெருமானத்தை கொடுக்க போறேன். யாருக்கு பெருமானத்தை நான் கொடுக்க போறேன்னா, தன்னமைவுக்கு. தன்னமைவு, சரியா? தன்னமைவுக்கு எம்மட கண்ணுக்கு 10 பாயிண்ட்ஸ். தன்னமைவு நம்மளோட கண்ணுக்கு 10. அழகெல்லாம் சும்மா கதைக்கணும். சரியா? தன்னமைவுங்கிற நம்பர்ஸ் என்னோட கண் எத்தனை 10 யூஸ் பண்ணலாம்னு வை. 10 தான் தந்திரிக்கணும். 10 தான் தந்திரிக்கணும். ஏன் நம்பர் கொடுக்கணும்னு வைக்கணுமா அவசரப்படுறோம். இப்ப மிக தொலைவில் இருக்கு செய்தி புள்ளியில் இருக்க தன்னமைவு இல்லைன்னா தன்னமைவு 0. தன்னமைவு 0 பயன்படுத்தி நாம் என்ன செஞ்சிட்டீங்கன்னா அந்த பொருளை அவதானிப்ப ஒரு தன்னமைவு 0வாக இருக்கிற நிலையில எங்களோட கண்ணுக்கு தரப்பட்ட தன்னமைவு 10ன்னா எந்த விதமான தன்னமைவையும் நம்ம யூஸ் பண்ணாமலுக்கு அந்த கண்ணால பார்க்கக்கூடிய மிக தொலைவில் இருக்கிற ஒரு பொருள் அல்லது கண்ணால பார்க்கக்கூடிய அந்த தூரம் அந்த கண்ணின் செய்மை புள்ளின் எனப்படும். சரி, அல்லது அந்த கண்ட செய்மை புள்ளிக்கான தூரம் மாதிரி. சரி, இப்போ ஒரு இதே அந்த பொருள் வந்துட்டு கண்ணை நோக்கி நம்மளை நோக்கி நகர்ந்து வர 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 எனக்கு தெரியும்னா இதே வில்லையாக இருந்தால் பிம்பம் விழித்திரைக்கு பின்னால. ஏன்னா எஃப்ல தோன்றுறாரு முடிவில்லைக்கு எஃப்ல இதே எஃப்ண்டா எஃப்க்கு அதனாலதான் அந்த பொருள் வரும். அப்ப என்னன்னா இதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? அப்ப இந்த வில்லையை வச்சுக்கிட்டு நீ திரும்ப விழித்திரையில பொருள் எடுக்கலாமான்னு கேட்டா இல்லை. அப்ப நான் என்ன செய்யலாம்னா எனக்கு தந்திரிக்கிற தன்னமைவு 10. இப்ப அந்த வில்லையை நோக்கி ஒரு பொருள் நகர்ந்து வாரா, ஒரு பொருள் என்ன செய்யறா நகர்ந்து வாரா, நான் தன்னமை விலையில 10 இருக்கிறேன். ஒன்றை யூஸ் பண்றேன். ரைட், ஓகே, விழித்திரையில எடுத்துக்கிறேன். குறைஞ்சு வார எஃப குறைஞ்சு நான் வார தன்மை. அப்போ ஒரு வந்துகிட்டே இருக்காரு. நான் தன்னமை யூஸ் பண்ணி அதாவது இந்த தன்னமைவு மேக்சிமம்ங்கிறது 10. அதாவது ஒரு குறைபாடற்ற கண் தன்னமைவு வந்துகிட்டு முழுமையாக நான் யூஸ் பண்ண வச்சிருந்தால் தன்னமைவு முழுமையாக இருக்கிற நிலையில, சரியா, முழுமையாக இருக்கிற நிலையில
இந்த பொருள் வந்துகிட்டு என்ன செய்யறாருன்னா வந்து தன்னமைவு முழுமையாக யூஸ் பண்ணின உடனே இந்த இடத்துக்கு பொருள் வந்ததுக்கு பிறகு இந்த விழித்திரையில அதாவது எனக்கு பிம்பம் விளங்குது. தன்னமைவை நான் முழுமையா யூஸ் பண்ணிட்டேன். இருந்தும் அந்த பொருள் இன்னும் கிட்ட வாரா. இன்னும் என்ன செய்யறாரு? கிட்ட வாராருண்டா நான் தன்னமைவு முழுமையாக யூஸ் பண்ணின இந்த பாயிண்ட்டுக்கு அங்கால இன்னும் கிட்ட வந்தால் அந்த பொருளை நான் என்ன செய்யலாம்டா தெளிவாக அவதானிக்கலாம். ஏனென்றாடா நான் தன்னமைவை யூஸ் பண்ணி இதை சுருக்கி வச்சிருக்கீங்க. அன்னேஃப் அப்படியே தான் இருக்கும். அந்த குவிவிலே அப்படியே இருக்கும். குவிவிலே அப்படியே இருக்க இன்னும் பொருள் குவிவிலையை நோக்கி வருவாராக இருந்தால் அந்த பிம்பம் என்ன செய்யல? குவிவிலைக்கு அப்பாலதான் போகும். குவிவிலைக்கு அப்பாலதான் போகும். நான் தன்னமையை முழுமையா யூஸ் பண்ணிட்டேன். நீ அங்கால என்னால யூஸ் பண்ண இயலாது. இன்னும் சுருக்க இயலாது. இனி போறவரை தடுக்க இயலாது. போறவரை என்ன செய்யலாது? தடுக்கலாம். அப்ப தன்னமைவு முழுமையாக யூஸ் பண்ணி நீங்க எங்க கெட்டடிக்கிற பொருளை அவதானிக்க போறீங்களோ அதுதான் அந்த கண்ணின் அன்பு விழி. ஆனால் நேரத்தோட சொன்ன மாதிரி வில்லைக்கும் விழித்திரைக்குமான இந்த தூரம் இப்ப இருக்கிற குவிவு வில்லையிட குவிய தூரமானது இல்லை. அது 2F கப்பால் எல்லாம் 2F கப்பால் எல்லாம் கொண்டு அப்ப தெளிவாக இந்த விஷயங்கள்ல விளையுது. இந்த விஷயங்களை விளையுது. அப்ப தன்னமைவு முழுமையா 10ஐயும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அங்க 0ல இருந்து தொலைவில் வந்து பார்த்தது கிட்ட வர 1 2 3 4 யூஸ் பண்ணி 10ஐயும் நான் யூஸ் பண்ணினதுக்கு பிறகு இந்த பொருள் இங்க வந்துச்சு. இந்த பொருள் இணைஞ்சிட்டு இங்க வந்துட்டு இதுக்கு பிறகு இந்த பொருள் இங்க வந்தாலும் இன்னும் முன்னோக்கி வந்தாலும் எந்த கண்ணால தன்னமைவை நான் யூஸ் பண்ணி இயலாது. நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். இனி இந்த பொருள் வில்லையை நோக்கி நகர பிம்பம் பின்னோக்கி போறதை என்னால தடுக்க இயலாது. விழித்திரைக்கு அப்பால போறதை என்னால தடுக்கல. எனக்கு அவ்வளவு தரப்பட்ட பவர் 10 தான். அதுக்கு மேல அதிகமா இருந்தா நான் இன்னும் யூஸ் பண்ணலாம். பட் நான் தன்னமைவை முழுமையா யூஸ் பண்ணேன். நான் சொன்ன ஒரு கண்ணுக்கு 10 தான் தந்திருக்கேன். ஒரு கண்ணுக்கு என்னது 10 தான் தந்திருக்கேன். எனவே நல்லா கவனிங்க. அப்ப ஒரு ஒழுங்கான கண்ணாக குறைபாடு அற்ற ஒரு கண்ணா ஏன் நான் இந்த வேர்டை பயன்படுத்த இனி அங்க தேவைப்படும். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு குறைபாடற்ற ஒரு கண்ணாக இருந்தால் எந்த விதமான தன்னமைவையும் நாங்க யூஸ் பண்ணாமலுக்கு ஒரு பொருளை நாங்க அவதானிக்க இருந்தா அந்த பொருள் இருக்கிற தூரம் தான் அந்த கண்ணின் சேமிப்பு. தன்னமைவு முழுவதையும் சும்மா நம்பர்ஸ் உதாரணத்துக்கு இந்த 10ஐயும் நான் யூஸ் பண்ணி ஒரு பொருளை நான் அவதானிக்க ஏதுமாக இருந்தால் அவர் கிட்ட வரத்தானே நான் தன்னமைவு யூஸ் பண்ணணும். இன்னும் சுருக்கணும் என்ன கண்வில்லை இட குவிய தூரங்களை சுருக்கணும் என்ன பிம்பம் பின்னால போயிட்டு தான் பிடிக்க போகும். பட் இழுத்து அந்த நம்ம பின்னால போறதையும் விழித்திரையில பேணிட்டு இருக்கு. அப்ப இதே வேலையை நாங்க செய்யறதால என்ன நடக்க போகுதா? தன்னமைவு முழுமையாக யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு பொருளை அவதானிக்க ஏதுமாக இருந்தால் அந்த பொருள் இருக்கிற தூரம் தான் அந்த கண்ணின் அன்பை பொருள். சரியா? அதுக்கு முன்னால பொருள் வந்தால் அந்த பொருள் அந்த பொருள் தெளிவில்லாம போய்விடலாம். சரியா? இதுதான் எங்களோட குறைபாடு அற்ற கண்ணுக்கு விழித்திரையில ஒரு பிம்பம் அண்மை பொழிந்து உருவாகிற கரைப்படம். இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குறைபாடு இல்லாத கண்ணுக்கு அண்மை புள்ளியாக நம்ம எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்காது? 25 சென்டிமீட்டர். இங்க இருக்கிற டிகேஃப்க்குலாம் சம்பந்தம் இல்லை. சரியா? 27 சென்டிமீட்டர். ரைட். அவருக்கு கீழே இந்த படத்துக்கு கீழே எல்லாருக்கும் அண்மை புள்ளி நான் கதைச்சு விளங்கிட்டாடா? தன்னமைவு முழுமையா யூஸ் பண்ற கதைங்கிறது விளங்கிட்டா? என்ன நடக்குதுங்கிற மெக்கானிசம் விளங்கிட்டா? எஸ். ஓகே. ரைட். வெரி குட். இதை நல்லா புரிச்சுக்கணும். அந்த 2 விஷயத்தையும் நல்லா புரிச்சுக்கணும். பாருங்க கண்ணுங்கிற கதையை எப்படி நான் முடிக்க போறோம். கேள்வி எல்லாம் நீங்க எப்படி கொண்டு போறீங்க? ரைட். ஓகே. அந்த படத்தை நோட் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படித்தான் நாங்க ஒவ்வொரு சாப்டரையும் நாங்க படிக்க போறோம். சரியா? நம்ம ஒவ்வொரு எஸ்ஏ கேள்விக்கு நாங்க ரெடி ஆகுறதுக்கு அதுல இருக்கிற ஃபுல் தியரியை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒவ்வொரு சாப்டர் வைஸா இப்ப ஹீட்னா நான் சொன்ன மாதிரி ஆவியின் ஈரப்பதனியல் ஒரு எஸ்ஏ செய்ய போறோம்னா அதுக்குரிய ஃபுல் தியரியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஈரப்பதெல்லாம் செஞ்சு முடியும். இப்படி ஒவ்வொரு சாப்டரா முடிச்சு வந்தீங்கன்னா சரி. ஆனா ஃபைனல் இன்ஷா அல்லாஹ் நாளை எஸ்ஏ ஈஸியா செஞ்சுட்டு வந்துடலாம். ரைட். ஓகே. இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த படத்தை தெரியுது
நீங்க கீறி எடுங்க, நான் கதைக்கிற விஷயத்த லெசன் பண்ணீங்க சரியா. பேப்பர் கிளாஸ்ல வே வந்துகிட்டு இதுதான். நான் ஆரம்பத்திலேயே நான் நிறைய விஷயம் கதைகள் அவங்க விஷயத்தை விளங்கிக்கிறேன். இப்படிதான் நம்மளோட பேப்பர் கிளாஸஸ் போக்குறாங்க. இந்த எஸ்சி டிஸ்கஷன் வந்துட்டு இப்படிதான் போகுது. இப்ப அடுத்த விஷயம் வந்துட்டு உங்களோட டைம் டேபிள். அதாவது சாட்டர்டே சண்டே வந்துகிட்டு காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சரியா. மார்னிங் டைம், மார்னிங் வந்துகிட்டு 8ல இருந்து 10 வரைக்கும் எம்மோட எஸ்சி டிஸ்கஷன் வரும். சோ எஸ்சி டிஸ்கஷன் மீன் ஸ்ட்ரக்சரும் உட்பட. அதாவது இதே மாதிரி தான் நம்ம பிராக்டிக்கலை நாங்க எடுத்துக்கிட்டோம்னாலும் இருக்கிற அவ்வளவு பிராக்டிக்கலை நாம செய்யணும்னா தேவையாகவும் கேள்வியாக நம்ம செய்வோம். அதை கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்ப என்ன இது வந்து என்னன்னா எஸ்ஏ அண்ட் ஸ்ட்ரக்சர். எஸ்ஏ வந்துட்டு ஸ்ட்ரக்சர். இதையும் நான் எம்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு பிரதீப் சார் வந்து செஞ்சிருக்காங்க, தக்கீப் சார் வந்து செஞ்சிருக்காங்க சரி. அது அப்படியே போகும். கடைசி டைம்ல நான் ஃபுல் பேப்பர் செய்ய நானும் எம்சி கேள்வியில வந்துட்டு செஞ்சிருந்தாங்க சரி. அது அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்க சாட்டர்டே சண்டே வந்துட்டு சரியா. சாட்டர்டே வந்துட்டு சண்டே காலையில வந்துட்டு 8 மணில இருந்து 10 மணி வரை இதுதான் உங்களோட ஃபிக்ஸ் டைம் டேபிள். இன்னைக்கு வந்து நான் முதலாவது இந்த கிளாஸ் வந்து ரிலீஸ்ன்றதுக்காக நான் இன்னைக்கு அந்த கிளாஸ் போட்டுருக்கு. இன்னைக்கு அந்த கிளாஸ் போட்டுட்டு இனி நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஷால்லா சாட்டர்டே சண்டே வந்து 8 to 10. இனி நாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்க இன்னொரு நாள நாங்க எடுக்க வேண்டியது எடுத்து நம்ம என்ன செய்யலாம் இன்ஷால்லா. ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 4 கேள்விகளுக்கு நீங்க பூரண ரெடியாகும் வரைக்கும் நம்மளோட பேப்பர் கிளாஸஸ் வந்துட்டு இப்படி தியரி கேள்விகளோட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தியரி கேள்விகளோட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதை நீங்க பெருசாக யோசிக்கிறது இன்ஷால்லா. ஃபைனல் எக்ஸாம் இதுதாங்க. 4 எஸ்ஸே நாங்க செஞ்சுட்டு வரோம். 4 எஸ்ஸே செஞ்சுட்டு வரோம். நீ போய் இங்க இருந்து முடிவு பண்ணிட்டு போறல இதைத்தான் செய்ய போறோம் அதைத்தான் செய்ய போறோங்கிற கதை. ஃபைனல் எக்ஸாம் போய் நான் அந்த 4 சொல்லிட்டா செய்யல கண் வந்தா இனி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு ஒரு சாப்டரையும் நம்ம என்ன செய்யும் ரெடி ஆகிட்டு போகணும். ஒரு சாப்டரையும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு போகணும். அதை நீங்க அந்த டைம் கூட சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி. எதுவுமே முடியல. இன்னைக்கு எந்த இது வந்துட்டு சரியா எந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு அவனோட 24 பேச்சுக்கான பேப்பர் கிளாஸ் நாங்க ஸ்டார்ட்ல நேரத்தோட எம்சியூ டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு இன்னொரு இதன் காரணமாக அந்த கிளாஸஸ் எனக்கு தொடர்ந்துக்கலாமே ஸ்டார்ட்ல அது இப்ப இல்ல ஜனவரி அந்த ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த பேப்பர் கிளாஸ் எஸ்சி டிஸ்கஷன் முதலாவது கிளாஸ் இதுதான். இன்னும் மெக்கானிக்ஸ் எதுவும் நான் சின்னதாங்க யூனிட் வைஸா நாங்க செய்ய போறோம். சாப்டர் வைஸா தான் செய்ய போறோம். பின்னால வருவாங்க. இப்ப நான் அடுத்த வீடியோ வந்துட்டு இன்ஷால்லா என்ன செய்யணும் சாப்டர் ஹைட்ரோ எடுத்தா ஹைட்ரோல இருக்கிற எஸ்ஏ அந்த படி என்னென்ன வருவாங்க அதை ஒரு சாப்டராக செய்யுது. இப்படி மெக்கானிக்ஸ் அப்ப இன்னும் நீங்க பயப்பட தேவையில்லை. இப்ப அதான் நான் சொல்ல வரேன். நீங்க இனி எஸ்ஏ வந்துட்டு ஃபீல் பண்ணமானது நாங்க இன்னும் தியரி படிக்கலையே நாங்க இன்னும் கிளியர்லையே என்ன கேள்வி செய்யணும் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவை. நீங்க செய்யற வேலை இருந்தால் இனி நாம படிக்க போற சாப்டர் நல்லா கிளியர் பண்ணிங்கன்னா சரி. இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நாங்க இந்த கண்ணை ஃபுல்லா நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கேள்வியில செஞ்சு போறோம். நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு எம்சிகளையும் செஞ்சு பாருங்க. இதைத்தான் அங்கேயும் கரைச்சிருப்பாங்க. நான் ஒரு எஸ்ஏ 2 எஸ்ஏ நான் விளங்கப்படுத்தி தியரியோட விளங்கப்படுத்த பிறகு நீ சும்மா போய் உண்ட பாஸ் பேப்பர் எடுத்து வச்சு உண்ட எம்சிகளில செஞ்சுப்பாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அதை இது கன்வெர்ட் பண்ணிருப்பான். அதான் ஒவ்வொரு சாப்டர்ல நீங்க அந்த வேர்டு பிடிச்சிட்டோம்னா சரி. அங்க இருக்கிற அந்த கதைகளை அந்த வேயை நம்ம பிடிச்சிட்டோம். கண்ணுங்கிற கதைன்னா அங்க இருக்கிற அந்த தன்னமைவுங்கிற வேர்ட் தானே எல்லாத்தையும் பில்ட் ஆகுது. இப்ப பின்னாளர்கள்லாம் இப்ப ஏன் நான் இவ்வளவு நேரம் தன்னமை நம்ம கத்திட்டு காரணம் என்னன்னா இப்ப அந்த தன்னமைங்கிற வேர்ட் தான் உங்களோட கண்ணியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போகும். இதுக்கு பிறகு நம்ம கதைக்க போறோம் எல்லா சரியா. அதே போலதான் ஒரு கதை. அடுத்தது வந்துட்டு நீங்க கேட்டீங்க உங்களோட ஸ்ட்ரக்சர் நீங்க எப்படி பிளான் பண்றீங்க. ஸ்ட்ரக்சர் பிளான் வந்துட்டு என்னன்னா நம்மகிட்ட தந்திரிக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் யூனிட்லயே கதைக்க போறேன். உங்களோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில நீங்க அங்க இருந்த தண்ணியை வேணியர் எடுக்க மாறி நுண்மாணித்தரை கஞ்சி கூலமாறி நகரம் காட்டி அதையும் தாண்டி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது முட்கோள் தராசு. அதுக்குரிய அந்த பிராக்டிக்கலும் அதுக்குரிய அதுல ஆபரேஷனுக்குரிய அந்த பகுதிகளும் தெளிவாக தெரிஞ்சுங்க சரியா. இதையும் இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள நம்மளுக்கு தெரிய வேண்டிய கதைகள். வேணியர் எடுக்குமானி நுண்மாணித்தரை கஞ்சி கூலமானி நகரம் காட்டி அதே போல முட்கோள் தராசு சரியா. இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர். இப்ப உதாரணத்துக்கு
இப்படி இப்ப நான் வேணியர் எடுக்குமானியை பத்தி நான் உங்கள்ட்ட அன்றைய கிளாஸ் வேணியர் எடுக்குமானினா முதலாவது வேணியர் அந்த டியூட்டை நீங்க எடுத்த உடனே முதலாவது வேணியர் எடுக்குமானிக்குரிய ஃபுல் தியரி இருக்கு முதல்ல. அதை சார்ந்து ஒரு கேள்வி ஒன்று அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரி ஒரு கேள்வி ஒன்று நான் செய்யறதுக்கு பிறகு பிராக்டிக்கல் கொஸ்டினுக்கு நீங்க பதில். அப்ப முதலாவது என்ன செய்வீங்கன்னா நம்ம தியரியை நாங்க பார்ப்போம். தியரியை நான் பிராக்டிக்கல் ரீதியாக வழங்கப்படுத்துவேன். தியரி ரிலேட்டட் கேள்விகளாக வசன கேள்வி மாதிரிக்கு ஒரு கேள்வி வந்து ஒவ்வொரு பாடத்திலையும் நம்ம ஒவ்வொன்று இது பண்ண டைம்ல அந்த தியரியை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு கேள்வி போடப்படும் அல்லது 2 கேள்விகள். அந்த இடத்துல அந்த கேள்வியை நான் செஞ்சதுக்கு பிறகு பிராக்டிக்கல் கேள்வி பண்ணோம்னா சரி சரியா அது பாஸ் பேப்பர்ஸ் மாடல் கேள்வியில வந்தீங்கன்னா அந்த பிராக்டிக்கல் கேள்வி. அடுத்த இன்னொரு விஷயம் கவனிங்க. பிராக்டிக்கல் ரீதியாக நான் கேள்விக்கு விட கொடுக்கிறேன். இப்போ உதாரணம் யூக்குழாய் இந்த யூக்குழாய் பிராக்டிக்கலே தானே. இந்த யூக்குழாய் பிராக்டிக்கலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் தியரியை வழங்கப்படுத்திட்டு நீங்க குறைஞ்சது ஒரு 10 ஸ்ட்ரக்சர் கேள்வியாவது நீங்க செஞ்சிருக்கணும். ஏனென்றா 10 ஸ்ட்ரக்சர் கேள்வி செஞ்சா தாண்டா அங்க இருக்கிற எல்லா தகவல்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தியரிய கேள்வியா கேட்டா எங்களுக்கு கஷ்டம் இல்லை, நாங்க லேசா கொடுத்துருவோம். பிராக்டிக்கல்ல என்ன முக்கியம்னா பிரச்சனையை கேள்வியா கேட்கறது தான் நாங்க இருக்கிற எங்களுக்கு வர பிரச்சனை. சரி, எல்லாருமே நாங்க பிராக்டிக்கலை செஞ்சுத்தான் A-level படிக்க மாட்டோம்னு கேட்டா இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு நானும் படிச்சுதான் வந்தேன். நாங்களும் என்ன செய்யறது அதே A-level நாங்க அதே ஸ்கூல்ல படிச்சுதான் வந்துருக்கோம். இந்த ஸ்கூல் லைஃப்ல வந்துகிட்டு அந்த இருக்கிற சூழ்நிலை அந்த டீச்சர்ஸ் மாறாத எப்படி அந்த நேரங்களை செலவழிக்கிறது பயன்படுத்துறது நானும் ஃபீல் பண்ணி வந்த ஒரு விஷயம். அப்ப நீங்க எல்லா பிராக்டிகலையும் நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு கேட்டா மனசு போட்டு பாருங்க, எந்தெந்த பிராக்டிகல் நீங்க செஞ்சிருக்கீங்க. இல்ல, இப்ப எல்லாமே நாங்க கேள்விப்பட்ட விஷயமா மட்டும்தான் படிச்சிருக்கீங்க. அப்ப கட்டாயம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பிராக்டிகல்ல கட்டாயம் ஒரு 10 கேள்வியாக நாங்க செய்யணும். 10 கேள்வி நாங்க செஞ்சாதான் அங்க இருக்கிற ஒவ்வொரு பிராக்டிகல்ல வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்க காமனா எடுத்துக்கணும். அப்ப என்ன 10 ஸ்ட்ரக்சர் செஞ்சா அந்த பிராக்டிகல்ல வரக்கூடிய அவ்வளவுகளையும் படிச்சிடலாம், அவ்வளவுகளையும் படிக்கலாம். அவ்வளவுகளையும் நம்ம படிச்சுட்டா என்ன செஞ்சிடும், பல என்ன கேள்வி இருந்தாலும் நான் எழுதலாம். அந்த அளவுக்கு தான் அதை கொண்டு போக வேண்டியது நம்ம செய்வோம். அதை எடுக்கிற டைம் நான் பயன்படுத்தி அந்த கேள்வியெல்லாம் நாங்க பிடிச்சிக்கலாம். எஸ், அதுதான் உண்மை தானே. எதுவுமே செய்யலன்னா நாங்களும் அதெல்லாம் எதுவுமே செய்யறதா, எதுவுமே எங்களுக்கு செய்யறதா, அதான் கதை. சரி, ஓகே. நாம அதை பிராக்டிக்கலா மேக்சிமம் உங்களுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு அடுத்தது நான் அந்த பிராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண பாருங்க. சரியா, நீங்களும் அதை படிக்கிறது பண்ணீங்கன்னா சரி. இனி அந்த ஃபைனல் எக்ஸாமே எப்படி மார்க்ஸ் எடுக்கிறங்கிற விஷயத்த நினைக்கணும். அடே அது இப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் ஒரு பிராக்டிகல்ல எங்க 10 ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் எடுக்கிறான்னா பாஸ் பேப்பர் தோணாலே இருக்கின்றா. பாஸ் பேப்பர் முடக்கலையில நம்ம எடுத்தாலே சரியா. இப்ப நீங்க நான் தாரேன், இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு பிராக்டிகல் படிக்கிற டைம்ல நம்மளோட அந்த டியூட்டை வந்துட்டு நம்ம அப்படி ஃபிட் பண்ணுவோம். இப்ப நீங்க அதை ஒரு கேள்வியா நீங்க தந்தா சரியா. அதாவது என்னன்னா எப்படி நாங்க 10 ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம்னா ரைட், ஓகே, அந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ஒவ்வொரு டியூட்லையும் ஒவ்வொரு கேள்வி செய்ய சரி, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நம்ம தியரி படிக்கிற டைம்ல நான் எல்லா 10 கேள்வி நான் செஞ்சு காட்டலாமான்னு கேட்டா இல்ல, 10 கேள்வி நாம செய்து டைம் இல்லையா. அப்ப நாம என்ன செய்யலாம், நான் ஒரு 3 கேள்வி விளையாடுறேன், நீங்க ஒரு கேள்வி செல்ஃபா செய்யற மாதிரி அப்ப நம்ம டியூட்டர் செட் பண்ணணும். ஒவ்வொரு பிராக்டிகலுக்கு ஒவ்வொரு புக் மாதிரி என்ன செய்ய சரி நாம அதை செட் பண்ணி போட்டு நான் தியரியையும் அங்க இருக்கிற ஒரு 3-4 கேள்வி என் தியரி ரிலேட்டட் கொஸ்டின்களை நான் செஞ்சு வருவேன். சரியா, அப்ப அப்படி நம்ம இது பண்ணா சரி. அப்ப அந்த அந்த மாதிரி நான் அந்த டியூட்டர் செட் பண்ணி போட்டு இன்ஷால்லா நான் அடுத்த வார சண்டே வந்துகிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, இது கண்ணை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு கண்ணை ஃபுல்லா முடிச்சு நீங்க எல்லாம் ஓகே நல்லா கிளியர் இது பண்ணோம் நம்ம அடுத்த சாப்டர் போதான வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு பிராக்டிக்கல் டியூட்டர்ல நான் இது பண்ணி போடுறேன், ரெடி பண்ணி போடுறோம், உங்களுக்கு சென்ட் பண்றேன். அப்ப பாருங்க இனி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிளாஸஸ் எல்லாம் போகும். அப்ப நீங்க பயப்படுறது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பிசிக்ஸ வந்துட்டு நீ ஒரு பயப்படுற ஒரு பாடமாக நீ எடுக்க மாட்டாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்முடைய கிளாஸஸ் எல்லாம் இன்ஷால்லா ஒரு பிரச்சனை இல்லாம கம்ப்ளீட் ஆகுனா நீ ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல 4 எஸ்ஸே அழகா நீ செஞ்சுட்டு வரும். அதே மாதிரி என்னுடைய ஸ்ட்ரக்சர்ல எந்த விதமான மார்க்ஸ்கள் இழப்பு இல்லாம நம்ம செய்யலாம். அப்ப நீங்க உங்களுக்கு இல்லாத சவாலா இருக்கிறதுங்க MCQ மட்டும்தான். அதுக்கு நீங்க நல்லா மேக்ஸிமம் ரெடியாங்க. MCQ வந்துட்டு நம்ம ரெடியாகிறதா குறைஞ்சது நீ உங்க ஃபைனல் எக்ஸாம் போறதுக்கு உங்க 2000+ புக் வந்துட்டு ஒரு 3-4 தரமாச்சு தெளிவாக நல்லா வழங்கி செஞ்சுருங்க.
சரி, இப்ப மெக்கானிக்ஸ் எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற அவ்வளவு மெக்கானிக்ஸ் கேள்விகளும் ஒரு 4-5 தரம் நாம என்ன செஞ்சிருக்கணும், அதை நல்லா விளங்கி எடுத்து செஞ்சிருக்கணும். விளங்கி எடுத்து எந்த அளவுக்கு நாங்க அதுல ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னா, இப்ப நாம எக்ஸாமுக்கு ஒரு டேர்ம் நடக்குன்னு வைங்க. ஒரு டேர்ம்ல 400 கேள்வியை நீ சந்திக்கிறியாக இருந்தால் உனக்கு எப்படி ஐடியா வரும்னா, ரைட் ஓகே இது 2012ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் கேள்வி தானே, அந்த ஐடியா தானே, அந்த கேள்வி ரிலேட்டட் தானே இதுங்கிற அளவுக்கு நாம தெளிவாக அந்த விஷயங்களை படிச்சு தெளிவாக செஞ்சிருந்தா மட்டும்தான் உன்னோட ஃபைனல் எக்ஸாம்ல 2.5 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்வி நீ முடிக்கலாம். சரியா? நாம ஒரு கேள்வியை வாசிக்கிறேன், நான் இப்ப உதாரணம் ஒரு எம்சிஏ கேள்வியை நீ வாசிக்கிறது உனக்கு எப்படி ஒரு ஐடியா வரணும்னா, முதலாவது கேள்விக்குரிய ஐடியா வருதே இல்லையோ, முதலாவது கட்டம் உனக்கு வரணும். ரைட் 2012ஆம் ஆண்டு எம்சிஏ கேள்வி தானே, 2015ஆம் ஆண்டு எம்சிஏ கேள்வி தானே, 2016ஆம் ஆண்டு எம்சிஏ கேள்விக்குரிய ஐடியா தானே, அப்படி ஒரு ரிலேட்டட் கேள்வி தானே. இன்று நம்ம ஃபீல் பண்ணினா மட்டும்தான் அந்த இருக்கிற 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்வியை நம்ம முடிக்கலாம், கேள்வியை நாங்க முடிக்கலாம். அந்த விஷயங்கள் அதாவது அடுத்தது இன்னொரு விஷயம்னா, நான் எப்படி எக்ஸாம் பேப்பருக்கு நாங்க இனி இருக்கிற காலத்தை எப்படி ரெடி பண்றேங்கிறது. எஸ் ஓகே, நானும் அதான் சொல்ல வரேன். நம்பிக்கை வந்துகிட்டே சரியா, எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இது இவ்வளவு காலம் நம்ம விட்டு என்னன்னா, இந்த டைம் உங்களோட செகண்ட்ஸ் செய்யக்கூடிய பிள்ளைகள், தேர்ட்ஸ் செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாங்கினதுக்கு பிறகுதான் இந்த கிளாஸஸ் நான் வந்துட்டு நான் செய்யறது சேர்ட்ட நான் இது பண்ணிருக்கேன். சரியா, முன்னால இருந்து அந்த கிளாஸ் செஞ்சிருக்கேன். பட் நான் சேர்த்து என்ன விஷயம் என்னன்னா, நான் சொல்றேன் செகண்ட் தேர்ட்ஸ் செய்யற பிள்ளைகள் உருவாங்கின பிறகு கிளாஸஸ் வந்துட்டு செஞ்சா நல்லா. ஏன்னா ரெக்கார்டு வந்துகிட்டு ரெக்கார்டை வந்துட்டு படிக்கிறத விட லைவா இருந்து நான் சில விஷயம் பண்ணி, இப்ப நம்ம கிளாஸ் வந்துட்டு ஒரு 2 hours கிளாஸ் நடக்குதுன்னா நம்ம 2 hours கிளாஸ் முடிக்கும். பட் அதை ரெக்கார்டா படிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 hours கிளாஸ் வந்து தேவைப்படும். இந்த பிள்ளைக்கு ஒரு 3 hours தேவை, ஸ்டாப் பண்ணி அதை பார்த்து இதை பார்த்துங்கிறது லைவ் அப்படி நான் அதே போல நான் கேட்க வேண்டிய நீங்க என்ன செய்யலாம், அவங்க பேசிட்டு இது பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் கொஞ்சம் வியூட் பண்ணி சார் நான் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு போதும் சார், 6ஆம் மாசம் வீட்டுல அல்லது 7ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்ணா 8, 9, 10, 11 4ஆம் பிள்ளைகளுக்கு அவ்வளவு விஷயத்தையும் அதனாலதான் எனக்கு எம்சிக்யூ வந்து கூட்டி செஞ்சுக்கலாம் போனது. டைம் இஷ்யூ ஒன்று இருந்ததால இது பண்ணது. ரைட், அப்ப இனி இருக்கிற காலத்தை நாங்க ஃபுல்லா பயன்படுத்துவோம். சரியா, நாங்க இருக்கிற காலத்தை நாங்க முழுமையா பயன்படுத்துறோம். சரி ஓகே, அடுத்த விஷயம் நான் என்னால போக எப்படி இந்த எக்ஸாம் ரெடி ஆகுறது இருக்கிற காலத்தை இனி வந்துகிட்டு நாங்க என்னன்னா ஒரு எக்ஸாம் பேப்பரை கணித ரீதியாகத்தான் நீங்க டார்கெட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் பயன்படுத்தித்தான் இங்க வந்துட்டு நாங்க அந்த எக்ஸாம் பேப்பரை டார்கெட் பண்ணோம். நான் அதை சொல்லித்தரேன் பின்னால் நம்ம கதை பண்ணுவோம். அதாவது தியரி விஷயத்தை நாங்க முடிச்சுட்டு விஷயங்களை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல எப்படி நாங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது, எப்படி ஒரு கணித ரீதியாக ஒரு பேப்பரை டார்கெட் பண்றது, எம்சிக்யூ எக்ஸாம் பேப்பரை நாங்க என்னத்துக்கு பயன்படுத்துறதுங்கிற வரைக்கும் நான் என்ன செய்யறேன்னா எல்லாம் அடுத்த கிளாஸ்ல நான் இது பண்ணிக்கிறேன். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ரெடி, பட் எம்சிக்யூ பேப்பர் நம்ம என்னத்துக்கு பயன்படுது அது தெரிஞ்சிருக்கு. எக்ஸாம் காலையில நம்ம எம்சிக்யூ போறோம்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக அன்றைய நாள் எக்ஸாமும் போறீங்க, அந்த 50 எம்சிக்யூ பயன்படுத்தி நான் அந்த இடத்துல என்ன செய்யணும், அதுல ஏன் அந்த 30-35 கேள்வி ஏன் அப்படி கேள்விகளை கொண்டு வந்திருக்காங்கிற கதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து என்ன நம்ம எல்லாத்தையும் கதையின் மூலமா நீங்க அதை கொஞ்சம் பேசிட்டீங்க. அடுத்த எக்ஸாம்ல எம்சிக்யூ பேப்பரை நம்ம ஏன் அணுகணும், என்னத்துக்காக நம்ம அன்றைய காலையில் எக்ஸாமுக்கு போறீங்க, ஏன் அதுல அந்த 35 கேள்வி அப்படி வச்சிருக்காங்க, மிச்சம் இருக்கிற அந்த கேள்விகளை எப்படி பயன்படுத்தணும், மிச்சம் அந்த 35 ஏன் எதுக்காக வச்சிருக்கணும், அப்ப அதை நம்ம எப்படி பிடிக்கணும், அந்த 35 எப்படி பிழை இல்லாம செய்யலாம்ங்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் நான் சொல்லி தரேன். எல்லாத்தையும் நான் அடுத்த கிளாஸ்ல நான் அதை கழிச்சு விடுறேன். நீங்க இனி இந்த விஷயங்களும் எடுத்துங்க. ரைட் ஓகே, இப்ப நம்ம வரும் இப்ப சில விஷயம் நம்ம கழிச்ச விஷயத்துக்கு அவங்க கொண்டு போறாங்களா போவாம. சரியா, இப்ப பாருங்க, அப்ப பொருட்களின் பிம்பங்களை குவியப்படுத்தல இந்த நீள் பார்வை அதே போல குறும்ப சேமை புள்ளி அண்மை புள்ளியை படிச்சு சேமை புள்ளி அண்மை புள்ளியை படிச்சு. இப்ப நம்ம வரப்போற விஷயம் என்னன்னா குறைபாடு. சரி, இதோட கண் சரியா, கண்ணுங்கிற சாப்டரை இந்த குறைபாடுகளை படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம இனி கேள்விக்கே போறோம், நினைக்கிற கேள்விக்கு போலாம். சரியா, நான் சொல்ல விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, பாருங்க, பார்வை குறைபாடுகள். நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. நீங்க
பார்வை குறைபாடுன்னு ஒரு கதை வச்சுட்டு நில் பார்வை. சரியா, நில் பார்வைன்னு ஒரு முதலாவது தலைப்பு ஒட்டிக்க. நீங்க கண்ணுங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா நீங்க விளங்கின அல்லது விளங்கப்படுத்தின ஒரு விஷயமாக நான் சொல்ற கூற்று வருதான்னு பாருங்க. இவ்வளவு காலமா நில் பார்வைண்டா என்னன்னு நீங்க விளங்கி இருப்பீங்கடாடா. சரியா, நில் பார்வைன்ற சப்ஜெக்ட் என்னன்னா மிக தொலைவில் இருக்கிற ஒரு பொருள். சரியா, மிக தொலைவில் இருக்கிற ஒரு பொருள் தெளிவாக தெரிகிறதும் அண்மையில் இருக்கிற பொருள் தெளிவாக தெரிகிறது. அப்படிதான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அண்மை புள்ளியாக 25 சென்டிமீட்டர் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது இருப்பது நில் பார்வையாகும். அதாவது கிட்ட இருக்கிற பொருளை நீ தெளிவா பார்க்கலன்னா அது நில் பார்வை. படிச்சிருக்கீங்க, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, அப்படிதான் நோட்ஸ் பாயிண்ட் தந்திருப்பாங்க. பட் அங்க இருக்கிற மெக்கானிசம் என்னன்னு கதைக்கிறது. தெளிவா நான் சொல்ற விஷயத்த நல்லா உணர்ந்து. சரியா, கிட்ட இருக்கிற பொருள், அதாவது எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஒரு கண் தெளிவு பார்வை தூரம் வந்து எத்தனை சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர்ல இருந்தா அந்த பொருள் விளங்கணும். இப்ப எந்த கண்ணுக்கு 25 சென்டிமீட்டர் இருக்கிற பொருள் எனக்கு விளங்குது இல்லை, பட் ஒரு 40-50 விளங்குது. அப்படின்னா எந்த கண்ணின் அண்மை புள்ளியாக 50 சென்டிமீட்டர், பட் தொலைவில் இருக்கிற பொருளை நான் பார்க்கறதுல சிக்கல் இல்லை. தொலைவில் இருக்கிற பொருள் எனக்கு விளங்குது, அதனால மாற்றுக்கிறதே இல்லை. சரியா, இப்படித்தான் நாங்க நில் பார்வையை படிச்சிருக்கோம். நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. அண்மை புள்ளி ஆகிய 25 சென்டிமீட்டர் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது இருப்பது நில் பார்வையாகும். சாதாரண அண்மை தூரமாகிய 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள பொருட்களில் இருந்து வரும் ஒளி கதிர்களை கண்வில்லையில் பட்டு முறிவடைந்த பின் விழித்திரைக்கு பின்னால் குவிப்பதால் விழித்திரையில் தெளிவான பிம்பம் அமையாது. சரியா, தூரத்தில் பொருட்கள் வரும் வரமொழிக்கிறது. அதாவது அண்மை தூரமாகிய 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள பொருளிலிருந்து வரும் ஒளி கதிர்களை கண்வில்லையில் பட்டு முறிவடைந்த பின் விழித்திரைக்கு பின்னால் குவிப்பதால் விழித்திரையில் தெளிவான பிம்பம் அமைவதாக தோன்றாய். ஓகே, இந்த ஸ்டார் அவங்களோட தியரி அப்படியே இருக்கு. என்ன நடக்குது, ஏன் அது 25 சென்டிமீட்டர்ல இருக்கிற பொருளை விழித்திரையில குவிக்கலாம் இருக்குங்கிறதுக்கு நான் இப்ப உங்களுக்கு ஒரு விளக்கம் தரேன். சரியா, தெளிவாக இப்ப இது எல்லாத்தையும் விளங்கி தெளிவாக இந்த விஷயத்த விளங்கி நான் கதைக்கிற விஷயத்த எடுத்துக்கணும். சரியா, போர்டை நல்லா கவனிங்க. இந்த அன்மியூட் பண்ணி டவுட் கேட்கலாம்னா அந்த ஆப்ஷன் திறந்துருக்காங்களான்னு இது பண்ணுங்கடா. அதை ஏன் நீங்க மெசேஜ் பண்ணா நீங்க கேட்டு இது பண்ணிக்கலாம். சரி, அது ஒரு ஸ்டூண்ட் இல்லை, அது ஸ்டூண்ட் இல்லை. நீங்க அதை இது பண்ணிட்டு நம்பர் நானே சார் நம்பரை இது பண்ணிட்டு அதை என்ன பிரச்சனை இருக்குன்னா நான் அதுக்கு அதெல்லாம் நான் தார் ஒரு ஸ்டூண்ட் இல்லை. ரைட், ஓகே. இப்ப கவனிங்க, நீங்க எழுதுங்க அதுக்கு கீழே. சரி, அந்த நீள் பார்வைங்கிற சப்ஜெக்ட் கீழே நீங்க ஒரு ஸ்டார் எழுதுங்க, மறுபடியும் நான் மற்ற கதையை நான் கதைக்கிறேன். சரியா, நீள் பார்வைங்கிற கதையை கீழே நீங்க எழுதுங்க, நான் சொல்ல விஷயத்த எழுதுங்க. ஒரு ஸ்டார், ஒரே ஒரு ஸ்டார் எழுதுங்க. சரியா, சரியா எழுதுங்க. முதல் அச்சுக்கு சமாந்தரமாக எழுதுங்க. முதல் அச்சுக்கு சமாந்தரமாக, முதல் அச்சுக்கு சமாந்தரமாக வரும் ஒளி கதிரை, வரும் ஒளி கதிரை, வரும் ஒளி கதிரை தன்னமைவு எதனையும், தன்னமைவு எதனையும், தன்னமைவு எதனையும் பயன்படுத்தாது, தன்னமைவு எதனையும் பயன்படுத்தாது, தன்னமைவு எதனையும் பயன்படுத்தாது, தன்னமைவு எதனையும் பயன்படுத்தாது. சரியா, தன்னமைவு எதனையும் பயன்படுத்தாது. விழித்திரையில், விழித்திரையில் தன்னமைவு எதனையும் பயன்படுத்தாது. விழித்திரையில், விழித்திரையில் அல்லது விழித்திரைக்கு, தன்னமைவு எதனையும் பயன்படுத்தாது. விழித்திரைக்கு பின்னால், பின்னால், பின்னால் பின்னால், பின்னால் குவிவடைய செய்யும், குவிவடைய செய்யும்
குவிவடைய செய்யும். குவிவடைய செய்யும். வில்லை உள்ள கண், வில்லை உள்ள கண் குவிவடைய செய்யும். வில்லை உள்ள கண், வில்லை உள்ள கண் நீள் பார்வையுடைய கண் ஆகும். நீள் பார்வையுடைய கண் ஆகும். நீள் பார்வையுடைய கண்ணாகும். சரி கவனி, என்னடா இவன் எல்லாத்தையும் மாத்திச்சிருக்கான். இன்னொரு கதையோடு வரும்போது என்ன தெரியுமா, இப்ப நாம உங்களோட டியூப்ல மேலே தந்திரி என்ன சொல்லுது, அண்மை புள்ளியாகிய கண்ட 25 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பொருளை நீ உன்னால பாக்கலாம். ஏன்னா 25 சென்டிமீட்டர் ஒரு பொருள் வந்துட்டுன்னா அது வில்லை திரைக்கு பின்னால அந்த பிம்பம் தோன்றும். ஆனா இவன் என்ன சமாந்திரமா இருக்கிறது முதல்ல முடிவில் இருந்தாரு. அவ சேம் நெருப்பார்வையுடைய கண் முடிவிலிருந்து வர பொருள்ல பாக்குறதுல சிரமம் இல்லை, பார்க்கலாம். இந்த கதை தான் நெருப்பார்வை உள்ள கண்ணுன்னு சொல்றது. நெருப்பார்வை உள்ள கண்ணுங்கிறது மிக தொலைவில் இருக்கிற பொருளை நீ அவதானிக்கலாம். கெட்ட இருக்கிற பொருள் தான் கெட்டிய தூரம், கொஞ்சம் தூரமா 25 இல்லாம ஒரு 40-45 இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிறது இவன் இப்படி ஒரு கதை சொல்றாங்க. முதலட்சிக்கு சமாந்திரமா வர கதிரையே அவர் விழித்திரைக்கு பின்னால குடிய செய்து. எஸ், அங்க நடக்கிற பிரச்சனையை நல்லா விளங்கிருக்காங்க. நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்களா. இதோட அங்க இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் ஆகுங்க. நான் உங்களோட ஒரு கதை ஒண்ணு சொன்னேன். நம்மளோட கண்ணுக்கு கண்ணமைவு 10 வச்சு, கண்ணமைவு நம்பர் 10 கொடுத்துருங்க. சரியா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா அவதானிங்களா? சரியா? இதான் விஷயம். இப்ப பிசிக்ஸ் வந்துட்டு பாடமாக்கி படிக்கலாம். ஏன் எதுக்குங்கிற கேள்வி. என்னத்துக்கு அவன் 25 சென்டிமீட்டர்ல இருக்கிற பொருளோட பிம்பத்தை அது விழித்திரைக்கு பின்னால குவிய செய்யுது? ஏன் அதை சிக்கிக்கலாம் இருக்குது? இந்த சாதாரண கண்ணை போல இல்லாம ஏன் இந்த கண்ணுக்கு விழித்திரைக்கு பின்னால 25 இருக்கிற குவிய செய்யுது? அது ஒரு ஆரம்பத்துல ஒரு கட்டம் நடந்தது. என்ன நடக்குதுன்னு நல்லா கவனிங்க. சரியா? பாருங்களா, சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இதோட நல்லா எல்லாத்தையும் விளையாடுங்க. இது நல்ல பாடம். சரி, எப்படி ஒவ்வொரு செப்பெல்லாம் நல்லா விளையாடிட்டீங்கன்னா சரி. அதாவது என்னன்னா, இந்த கண் என்ன செய்துன்னா, இந்த கண் வந்துட்டு என்ன செய்துன்னா, சமாந்தரமா வார ஒளி கதிர இந்த கண்ணால என்ன செஞ்சுக்கலாம் இருக்கிற ஸ்டார்ட்ல எந்த விதமான தன்னமைவும் யூஸ் பண்ணாமலுக்கு இந்த முதலட்சிக்கு சமாந்தரமா வார இந்த ஒளி கதிர், சரியா? சமாந்தரமா வார இந்த ஒளி கதிர், சமாந்தரமா வார இந்த ஒளி கதிர் ஆரம்பத்துல ஒரு ஒழுங்கான கண்ணாக இருந்தால் தன்னமைவு எதனையும் யூஸ் பண்ணாம அந்த 10 அப்படியே இருக்கு. தன்னமைவு 0 இருக்கு. விழித்திரையில குவிஞ்ச கதிர் இப்ப என்ன நடக்குதுன்னா விழித்திரைக்கு அப்பால குவிக்கலாம். இதான் நான் சின்னம் பண்ணி, அதாவது முதலட்சிக்கு சமாந்தரமாக, அதாவது முடிவிலிருந்து வார ஒரு கதிர் தன்னமைவு எதனையும் நீங்க யூஸ் பண்ணாம, தன்னமைவு 10 அப்படியே இருக்கு. தன்னமைவு 0 இருக்கிற இந்த நிலையில சமாந்தரமாவார கதிர் விழித்திரைக்கு அப்பால விழுமாக இருந்தால் இந்த கண்ணத்தான் நாம என்ன சொல்றோம்னா நீள்பார்வையுடைய கண். அதாவது என்னன்னா, இப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஒழுங்கான கண், சரியா? ஒரு ஒழுங்கான கண் போடுங்களா கவனிங்க. ஒரு ஒழுங்கான கண், ஒரு ஒழுங்கான கண், ஒழுங்கான கண்டா ஒரு குறைபாடு இல்லாத ஒரு கண் என்ன செய்யும்னா, ஒரு குறைபாடு இல்லாத ஒரு கண் என்ன செய்யும்? சமாந்தரமா வார ஒளி கதிர எந்த விதமான தன்னமைப்பும் இல்லாம அதை விழித்திரையில குவியச்சு, விழித்திரையில செய்வாரு குவிய செய்வார். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சமாந்தரமா வார கதிரையே விழித்திரையில குவிய செய்யறதுக்கு இவர் தன்னமைவை யூஸ் பண்ணது. ஏன்? இந்த வில்லையில குவியத்தோட சுருக்க 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 தன்னமைவு, இப்ப அதுக்காக நான் நம்பர் போட்டோம், நல்லா தெளிவாக சரியா? தன்னமைவு 10. இப்ப சமாந்தரமா வார கதிர விழித்திரையில ஒரு சாதாரண கண், ஒரு குறைபாடு இல்லாத கண் குவிய செய்யறதுக்கு எந்த விதமான தன்னமைவும் யூஸ் பண்ணல. சரியா? இப்ப நல்ல கவனிக்கும்.
சமாந்தரமான ஒரு கதிரையே விழித்திரையில குவிய செய்யறதுக்கு இந்த கண் என்ன செய்யுதுன்னா தன்னமைவு 10ல நான் உதாரணத்துக்கு ஒரு 3 யூஸ் பண்றான்னு வைங்க. சரியா? இப்ப சமாந்தரமான கதிர் என்ற விழித்திரைக்கு பின்னால குவியுது. எனவே நான் தன்னமைவை யூஸ் பண்ணி கண் வில்லையில குவிய தூரத்தை சுருக்கி நல்லா கவனிங்க. இந்த தன்னமைவுல ஒரு 3 செலவழிச்சு, சரியா, சும்மா அதுக்காக நம்பர்ஸ் கொடுத்தேன். இதை நீங்க தெளிவா விளங்குங்கிறதுனால தன்னமைவுக்கு நான் ஆரம்பத்தில் நம்பர்ஸ் கொடுத்தேன். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு 3 செலவழிச்சு சமாந்தரமா வார கதிரையே இவரு விழித்திரையில குவிய வச்சுட்டார். சரியா? இப்ப ஒரு கிட்ட வர நான் தன்னமைவை யூஸ் பண்ணணும். சரியா? சமாந்தரமா வார கதிருக்கே நான் தன்னமைவு 3 யூஸ் பண்ணிட்டு விழித்திரைக்கு கொண்டு வந்த எனக்கு இப்ப இந்த கண்ணுல மொத்தம் தன்னமைவு 7 தான் இருக்கு. தன்னமைவு எத்தனை இருக்குது? 7. ரைட். பொருள் கிட்ட வாரம் தன்னமைவு யூஸ் பண்றேன், விளங்குது, யூஸ் பண்றேன். எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? இருக்கிற 7 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதாலதான் நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண கண்ணுல 25 சென்டிமீட்டர் வரும் வரைக்கும் நான் அந்த பொருளை கிட்ட இழுத்து அவதானிச்சு நிக்கி, இப்ப 25 சென்டிமீட்டர் இழுத்து அவதானிக்கலாம். என்ன காரணம்னா அவர் சமாந்தரமா வார கதிரிக்கை 3 யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 7 யூஸ் பண்ண போறார். இவர் 10 யூஸ் பண்ணி கிட்ட இழுத்தார். சரியா? இந்த கண் தன்னமைவு 10 யூஸ் பண்ணி கிட்ட இழுத்ததால நல்லா பொருட்கிட்ட வந்துச்சு. தன்னமைவை யூஸ் பண்ணி குவிய தூரத்தை குறைச்சு அந்த 25 ஆண்டாலதான் என்ன குறிச்சிக்கலாம் முடியும். ஏன்னா 10 நம்ம யூஸ் பண்றது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே 3 செலவழிச்சுட்டாரு. இப்ப 7 தான் அவரோட கண்ணுல இருக்குது. அப்ப அந்த தன்னமைவை யூஸ் பண்ணி குவிய தூரத்தை குறைச்சு அந்த 7ஐயும் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வரான். அவன் சாதாரண கண்ணை 25 கொண்டு வரையாது. அவர் வேறொரு கம்மி போதாங்க 40 சென்டிமீட்டர். இந்த 40ல இருந்து 25க்கு திரும்ப வரணுமா இருந்தா உங்களுக்கு 3 தேவை. அந்த 3 இப்ப நம்மகிட்ட இல்லை. அந்த 3 நம்மகிட்ட இல்லை. தெளிவாக மெக்கானிசத்தை விளங்கிடுது. கிட்டறிக்க நேர்பார்வை உள்ள கண் கிட்டறிக்கிற பொருள் தெரியாம போறது, கிட்டறிக்கிற 25 சென்டிமீட்டர் இருக்கிற பொருளை விழித்திரைக்கு பின்னால குவிச்சது. இதுதான் வரைவிலக்கணம். பட் அங்க இருக்கிற மெக்கானிசம் தெரிஞ்சாதான் நீ கேள்விகளை அணுகலாம். நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிக்கணும். அப்ப சமாந்திரமா வார ஒரு கதிரையே அது விழித்திரையில குவிய செய்யறதுக்கு அந்த தன்னமைவுல 3 யூஸ் பண்ணினா மிச்சம் இருக்கிற 7 பயன்படுத்தி அவர் பொருளை கிட்ட இழுக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண கண் இழுத்த அளவுக்கு இழுக்கல. ஏன்னா சாதாரண கண் தன்னமைவு 10ஐயும் யூஸ் பண்ணி பொருளை கிட்ட கொண்டு வந்தாரு. இவரு தன்னமைவு 7 யூஸ் பண்ணித்தான் கிட்ட கொண்டு வரலாம். எல்லாருக்கும் இந்த கதை விளங்கிட்டார். இப்ப விளங்குற நேர்பார்வையுள்ள கண் ஏன் கிட்ட இருக்கிற பொருளை அவதானிக்கிறது சிரமப்படுது. ஒரு சாதாரண கண் தன்னமைவு முழுமையா யூஸ் பண்ணி கிட்ட எடுக்கிறதுக்கும் அந்த நேர்பார்வையுள்ள கண் தன்னமைவை யூஸ் பண்ணி கிட்ட எடுக்கிறதுக்கு இடையிலான வித்தியாசம் ஏன் அந்த பெரியவருக்கு எப்பொண்டு வா 25 40 60 நிக்கிறதே ஏன்னு எல்லாருக்கும் விளங்கிட்டா? நான் பேசுற விஷயம் விளங்கிட்டாடா? எஸ். சரியா? அப்ப அந்த விஷயத்த விளங்கிக்கடா. அப்ப ஏன் ஒரு தன்னமைவுங்கிற இந்த வேர்டு நம்ம கொடுத்தோம்? ஏன் பாத்தீங்களா? கண்ணுங்கிற ஒரு கதையை நான் வெறும் குவியவில்லையும் தன்னமைங்கிற வேர்டை வச்சுதான் நான் ஃபுல்லாவே பில் பண்ணிட்டு வேற எந்த கதையுமே நீ கதைங்க. தன்னமைவை நீ தெளிவா விளைங்க. தன்னமைவை தெளிவா விளைங்கிடு. மரோ கண்ணை பத்தி நீ பயப்படியே தெரியல. எல்லா விதமான கேள்வியை நம்ம செய்யலாம். எல்லா விதமான கேள்வியை நான் செய்யலாம். அப்ப ஒரு நிர்பார்வைங்கிற சப்ஜெக்ட் எப்படி உருவாகுதுங்கிற கதையை இது பண்ணி. சரியா? இப்ப கவனிங்கடா, நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கங்க. சரி, இது வரைக்கும் நான் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனப்படுங்க. திருப்பூர் தரம் உங்களோட டியூட் எடுத்து ஏன் நான் இந்த நீள்பார்வைங்கிற வேர்டை நம்ம எப்படி கதைச்சோம், இந்த தன்னமைங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த நீள்பார்வை உள்ள ஒரு கண் அந்த சாதாரண கண் அளவுக்கு இவர் கிட்ட எடுக்காம ஏன் ஒரு தொலைவில் அது மங்குதுங்கிற கதை எப்படி வந்துச்சு. அந்த தன்னமைக்கு நம்பர்ஸை கொடுத்து ஏன் அந்த 3 சமாதானமான ஒரு கதையில தன்னை விழித்திரையில குவிய செய்யறதுக்கே அவர் 3 யூஸ் பண்றாருன்னா மிச்சம் 7 வச்சுதான் அவரை கிட்ட கொண்டு வர்றாரு. ஓகே, இதுவரைக்குமான தகவல்களை நீங்க தெளிவாக விளங்கிடுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்துட்டுதான் நம்ம நீள்பார்வையை கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி, இது தியரி அவ்வளவுதான். நல்ல விஷயம்.
நினைக்கிற மெக்கானிசம் தான். இப்ப குடும்ப அறிவியல் ஒரு கதை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு என்ன செய்யலாம்னா எங்களை கேள்விக்கு நான் வரலாம், கேள்விக்கு வரலாம். நான் இதுல 2 கேள்வி நான் போட்டிருக்கேன். சரி, அந்த பாஸ்போர்ட் கேள்வி 2016 2020 மிச்சம் இருக்கிற கண்ணுக்குரிய எஸ்ஏ கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நான் நடந்ததுக்கு முன்னாலேயே உங்களுக்கு கையில அந்த டியூப் வந்துடும். நான் இதுல இருக்கிற 2 கேள்வியை நான் விளங்கப்படுத்தி வரேன். நீங்க மிச்சம் இருக்கிற நான் தர எஸ்ஏ கேள்வியில வர ஒரு 5 அல்லது 6 எஸ்ஏ கேள்வி நான் தரேன். சரியா, பாஸ் பேப்பர்ஸ் என்னோட கேள்விகள் உட்பட எல்லா கேள்வியும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால செய்ய வேண்டாம். இப்ப விளங்கப்படுத்துறதுக்கு முன்னாலுமே நான் 2 கேள்வி விளங்கப்படுத்தும் தானே வார சாட்டர்டே வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லது நாளைக்கு அந்த இந்த கிளாஸ் போட்டாலும் அந்த டைமுக்கு நான் சந்தர்ப்பம் கிடைச்சா நாளைக்கு போட்டு நான் இந்த கிளாஸை முடிச்சு வரேன். சாட்டர்டே நம்ம இன்ஷா அல்லாஹ் புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, நாளைக்கு டைம் கிடைச்சா நான் போடுறேன். அப்படி வந்தா நான் 2 கேள்வி செஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க அடுத்த டியூப்ல நான் தர டியூப்ல கேள்வி நீங்க செய்யலாம். இதுக்கு முன்னால நீங்க படிச்சிருப்பீங்க, தேரியாவோ எப்படியோ நீங்க படிச்சுதானே இருப்பீங்க, சிலபஸ் கேள்வி பண்ணித்தானே இருப்பீங்க. அப்ப அந்த டைம்ல படிச்ச அறிவை வச்சு நாம செய்யறோமா, அல்லது நான் இந்த தியரியை வழங்கப்படுத்திட்டு இந்த தியரி ரிலேட்டடா நான் 2 எஸ்ஸே செஞ்சதுக்கு பிறகு நீ அந்த கேள்வியை அணுகிற விதம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இனி நீங்க இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கண்ணுங்களை சக்கர வழங்கப்படுத்த பிறகு நீங்க கண்ணுங்களை எந்த கேள்வி வந்தாலும் பயப்படாம நீங்க செய்யலாம். அது எம்சிக்கு இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி. சரியா, அப்ப அதுக்கு முன்னால நீங்க அவசரப்படாம நான் அடுத்த கிளாஸ் கண்ணுங்கிற தியரியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரத்தியால இதோடய நம்ம ஃபுல்லா தியரியை முடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற டைம் எல்லாம் நம்ம அந்த எஸ்ஐகள் தான் முடிவு பண்ணிக்கிறேன் கேள்விகள். அதை கேள்வி முடிச்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்யுங்க. நான் தர அடுத்த டியூப்ல கேள்வியை நீங்க செஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. நல்லா படிங்க. இருக்கிற நேரத்தை வீணாக்காம, சரி, இருக்கிற காலத்தை வீணாக்காம நல்லா டைம் எடுத்து ஆராயம் செய்ய படிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இனி தியரியில கிடந்து நாங்க மினக்கட்டு ஒரு வேலையும் இல்லை. சரியா, தியரியை கிடந்து மினக்கட்டு நாங்க எங்கேயுமே இது பண்ணிடாது. கேள்வியினூடாகத்தான் நாங்க எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கலாம். கேள்வியினூடாகத்தான் எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கலாம். இனி மேக்சிமம் கேள்வி செய்யுங்க. கேள்வி செய்யற இடங்களாகவே நீங்க செலக்ட் பண்ணி நல்லா கேள்விகளை செய்ய பாருங்க, கேள்விகளை செய்ய பாருங்க. ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிற தியரியோட நாங்க சந்திப்போம். ரைட்.